ஆமென் சொல்லுங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் மாத்திரம் விசுவாசத்தில் ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். காலாகாலமா நியாயப்பிரமாணத்தின் சத்தத்தை கேட்கறது போல இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆசீர்வாதம் ஊற்று எங்க? உங்களை குறித்து உங்களுக்கே சில நேரங்களில் தெரியாதபடினால மறுபடியும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பல வெளிப்பாடுகளை கொடுக்கிறபடினால அந்த காரியங்கள் உங்களோடு ஷேர் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய ஜனம் பாக்கியம் உள்ளது. ஏன்னா தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் கொண்டபடினால் தம்முடைய மகத்துவமான வார்த்தையை கொண்டு தம்முடைய ஜனங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பிரைஸ் தி லார்ட். எஸ், பிரைஸ் தி லார்ட். தயவுசெய்து உங்களுடைய மொபைல் போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகமம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வாசிங்க. ஆகமம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். எல்லாரும் தெய்வ சமூகத்தில் கண்களை மூடுவோம். இந்த வார்த்தை பகுதிகளுக்காக பிரதர் வாசு ஜெபிக்கும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்ள எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒருமனப்படுவோம். ஹல்லேலூயா. யாக்கோபேன்னு சொல்லும் பொழுது எனக்கு மறுபடியும் பல்லவி ஞாபகம் வச்சு இந்த பல்லவியை கொஞ்சம் நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. கரங்களை தட்டணும். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறான், தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நல்ல கரங்களை சத்தம் தரிப்படுவோம். நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நல்ல செய்தி போகிறோம். ஆமென். யாக்கோபே உன் கூடாரமும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த நேரத்தில் ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி நாங்கள் பார்க்க போகிறோம். என்னாகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம் 24ஆம் அதிகாரம். எத்தனை பேருக்கு இந்த அதிகாரம் தெரியும்? என்னாகமம் 5ஆம் இந்த அதிகாரம் எத்தனை பேருக்கு தெரியும்? என்னாகமம் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த அதிகாரம்? தெரிஞ்சவங்களை கை வச்சுங்க பார்ப்போம். எஸ், 2 பேர் இருக்கிறாங்க. வேற எத்தனை பேர் இருக்கிறாங்க? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஆண்டவருடைய ஜனத்தை குறித்தான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். யாக்கோபே உன் கூடாரமும் இஸ்ரவேலே உன்னுடைய வாசஸ்தலமும் எவ்வளவு அழகாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 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 யார் இந்த வார்த்தையை சொல்லுகிறது? அசிங்கமான கூட. ஓகே, பிரைஸ் தி லார்ட். எல்லாம் இங்க இருக்கீங்களா? முதலாவதாக ஆண்டவர் பார்க்கிறது அழகான குறிப்பு. இரண்டாவது நாங்க பார்க்க போகிறது ஸ்தோத்திரம் யோபு 5ஆம் அதிகாரம் 24 வரை நீங்க வாசிங்க. யோபு யோபு 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், யோபுவை கொண்டு சொல்லுகிறார், ஆண்டவர் அந்த கூடாரத்தில் அழகு பார்க்கிறதுக்கு இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, அந்த கூடாரம் சொல்ல ஆண்டவருடைய பார்வையில் அந்த கூடாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா யோபு 5:24 யோபு சொல்லுகிறார். யோபு பக்தன் அழகாக சொல்லுகிறார் பாருங்க. ஓ பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். 5:20 உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி,
உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீ. அப்ப ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடத்துல என்ன காணப்படாது? குறைவுகள் இருக்காது. இன்னைக்கு யாக்கோபே, இஸ்ரவேலே, உன்னுடைய கூடாரத்துல குறைவுகள் இருக்கிறதா அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல 40 வருஷமா இருந்தாங்க. எத்தனை வருஷம் இருந்தாங்க? 40 வருஷம். அவங்களுக்கு தேவைகள் அநேகம் இருக்கும். பிள்ளைய வளர்த்து 40 வயசுல கட்டி கொடுக்குறீங்க, 18 கட்டி கொடுக்கறதுக்கே பல லட்சம் தேவைப்படுது. ஆமே, 40 வருஷம் வனாந்தரத்தில் இருக்கிற ஜனங்கள், 40 வருஷம் ஜனங்களுடைய தேவைகள் என்ன? 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்த ஜனங்களுக்கு அவருடைய கூடாரத்துல குறைவுகள் இருக்கவில்லையா? சொல்ற கூடாரத்தில் என்ன இருக்கவில்லை? அவருடைய கூடாரத்துல கர்த்தர் ஒரு கூடாரத்தில் வாசம் பண்ணுவாரா இருந்தா அங்க என்ன இருக்காது? சொல்லுங்க, மறுபடி சொல்லுங்க. கர்த்தர் ஒரு கூடாரத்தில் வாசம் பண்ணினால் அங்கு குறைவுகள் இருக்காது. Praise the Lord. ஆண்டவர் ஒரு கூடாரத்தில் வாசம் பண்ணும்போது அங்க என்ன இருக்காது? குறைவுகள் இருக்காது. மறுபடி சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு இடத்தில் வாசம் பண்ணும்போது அங்க என்ன இருக்காது? குறைவை காணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் என்ன குறைவை ஆண்டவர் வைத்தார்? இன்றைக்கு நமக்கு அநேக தேவைகள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு எங்களுக்கு. ஆனா ஆண்டவர் ஒரு இடத்துல பிரியப்பட்டு ஆண்டவரே சொல்றார், இஸ்ரவேலே உன் யாக்கோபே உன் வாசஸ்தலமும், இஸ்ரவேலே சரி யாக்கோபே உன் கூடாரமும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலம் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னா 40 வருஷம் ஜனங்கள் சாப்பிடணும். எத்தனை வருஷம் சாப்பிடணும்? 40 வருஷம். பல லட்சக்கணக்கான ஜனங்கள் சாப்பிடணும். பல லட்சக்கணக்கான ஜனங்கள் என்ன பண்ணணும்? தண்ணி குடிக்கணும், குளிக்கணும், வேற என்ன பண்ண, இறைச்சி சாப்பிடணும், எல்லாம் சாப்பிடணும். இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள குறைவுகள் இருந்துச்சா? யாக்கோபுடைய குடும்பத்துல சொல்லுங்க, குறைவுகள் இருந்துச்சா? இன்னைக்கு நம்ம போறோம், வேலைக்கு வெளியில போறோம், கையிலே காசு எடுத்துட்டு வர்றோம், வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறோம். நேற்று ஒரு இடத்துல போயிட்டு நான் ஜெபம் பண்ணேன், சாபத்தின் நுகங்கள் தரித்திரங்கள் உடைந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். அப்போ அந்த சிஸ்டர், எங்க வீட்டுல சாபம் இருக்குன்னு சொல்லி பாஸ்டர் சொல்லிட்டாரு, நாங்க சாபத்தின் பிள்ளைகளா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் நான் நேற்று போயிட்டு உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்து கொஞ்சம் வாசிங்க தங்கச்சி அப்படின்னு வாசிச்சாங்க. அதுல இருக்குது வரட்டு பணியும் சாபம். புருஷை கொழும்புக்கு வேலைக்கு போயிட்டாரு, லண்டனுக்கு வேலைக்கு போயிட்டாரு, கண்மையில கண் வைத்து பார்த்துக்கிற, அது அழக வசனம் சொல்லுது, கண்மையில பூக்கிறது மாதிரி புருஷை வர்ற வரைக்கும் அந்த பொண்டாட்டி வர்ற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாபம். உபாகமத்தை வாசிச்சு பாருங்க, சாபத்தினுடைய தன்மைகள் நீங்க படிங்க. வசனத்தை தெரியாமலே நீங்க அநேக நேரம் கோவப்படுறீங்க, அதனாலதான் உங்க அறிவு குறுகியதா இருக்கிறது. அதுல பாருங்க, ஒரு சளி ஒரு காய்ச்சலை கூட சாபத்துக்குள்ளதான் இன்வால்வ் ஆகி இருக்கிறார் ஆண்டவர். இப்ப பாருங்க, இங்க நான் சொன்னேன், இங்க இவ்வளவு குளிரா இருக்குது, சூடு பிரதேசத்துக்கு போனீங்கன்னா மேல வானத்தையே பார்க்கலாது, கீழே கண்ணாடி தான் போட்டுக்கணும், அவ்வளவுக்கு சூடு, வெங்கலத்தை போல, அதுவும் சாபம் எழுதி இருக்குது. அப்ப முதலாவதாக வசனத்தை வாசிங்க. சொல்றாங்க பாருங்க, கல்யாணத்துக்கு மூக்கு எத்தனை பேர் கற்பமெல்லாம் கலாஸ், எவனுக்கிட்டயோ கற்பத்தெல்லாம் சூறையாக்கிட்டு ஆண்மைத்தன்மை இல்லை, ஸ்தோத்திரம், மற்ற காரியமும் இல்லாம போச்சு. 2 காரியங்களும் இழந்து போயிட்டு தான் இன்னைக்கு நிறைய கல்யாணம் நடக்குது ஸ்ரீலங்காவில். தைரியமா தான் சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னுக்கு எவனோட லவ் பண்ணி போயிட்டு இருக்கிறது, பொம்பளை பிள்ளை விட்டு அந்த கன்னித்தன்மை போயிடுறது, ஆம்பளை போயிட்டு கன்னித்தன்மை போயிடுறது. ஏன்னா அதுவும் சாபம் தான் பைபிள் எழுதிருக்கு. நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெளிவா எழுதிருக்கு, சாபத்தில் எழுதிருக்குது, துல்லியமா எழுதியிருக்கிறார். இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு பாஸ்டர் என்னெல்லாம் கதைக்கிறாரு, உண்மையை தான் சொல்றோம். இஸ்ரவேலுக்குள்ள இப்படி கீழ்த்தரமான ஒரு காரியம் தான் கல்லடிச்சு கொள்ளுன்னு சொல்றாரு. ஒரு பெண் கல்யாணத்துல கன்னித்தன்மை இல்லாம போனிச்சு சொன்னா அவங்க போட செக் பண்ணணும். அவங்கள பைபிள் எழுதிருக்குது, வாட்சி பார் நியம பிரமாணங்கள்ல. அப்படி இல்லைன்னு சொன்னா புருஷங்காரன் கொண்டு போய் நியாயாதிபதி சொல்லணும், அவளை செக் பண்ண சொல்லுது. அல்லாடி அப்படி குற்றவாளியெல்லாம் கல்லடிச்சு அவளை கொள்ளு, அப்படியே அந்த தேசத்தை அருவருப்பு அப்புறப்படுது. இதுதான் ஆண்டுடைய பிரமாணங்கள், இதான் ஆண்டுடைய பிரமாணங்கள். அவ்வளவுக்கு பரிசுத்தத்தை விரும்பின ஆண்டவர். சாப்பிடுற சாப்பாடுல கூட சொல்லி கொடுத்த, இதை சாப்பிடு இதை சாப்பிடக்கூடாது. ஆண்டவர் அவ்வளவு அழகா படிச்சு கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அவ்வளவு பிரியம். அப்ப சாபங்கிறதுல என்னன்னு தெரியாது. இது நம்ம வாழ்க்கையை சுத்தி வருது. இங்கேருந்து மூட்டை முடிச்சுனா கட்டிட்டு போயிடுவோம், டகர நீங்க போறோம் குழம்பையானவன். ஆம்பளை பிள்ளைங்களும் போகும், பொம்பளை பிள்ளைங்களும் போகும். சில ஆம்பளை பிள்ளைங்க தன்னுடைய சுய இன்பத்தின் நிமித்தமாக கன்னித்தன்மை இழந்து போறாங்க. இல்லையா? உண்மை கதை தான். அப்ப இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பு இருந்தா அவனை கல்லடிச்சு கொல்லணும். இதான் ஆண்டவருடைய சட்டம் பழைய ஏற்பாட்டுல. ஆனா ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலே
உன் கூடாரம் அழகாக இருக்கிறது. யாக்கோபே வாசஸ்தலன் எனக்கு அவ்வளவு பிரியமா இருக்கடா அப்படிங்கிறாரு. இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்ல முடியுதா? உன் பிள்ளை குட்டியை பார்த்து சொல்ல முடியுதா? உன் பேர பிள்ளையை பார்த்து சொல்ல முடியுதா? ஆண்டவர் சொல்ல முடியுது? ஆண்டவர் சொல்லுகிறாரா? எங்க பார்த்தாலும் கட்டுனத்தவங்கலேருந்து பிரச்சனை 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 பிரச்சனை, அடி கராட்டி, ஒத்த திடீர் குட்டி, சண்டை சண்டை, அந்த சண்டை இந்த சண்டை, எங்க பார்த்தாலும் 100% இன்னைக்கு அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஸ்ரீலங்கா ஒரு இப்ப இது சாபம்னு சொன்னா எங்களை நீங்க சபிக்கிறீங்களா? பைபிள் வசனத்தை சொல்லி கூட சாபம். நீங்க வாசிச்சு பாரு, உபாகமத்தை வாசிச்சு பாரு. 14 வசனம் மட்டும் தான் ஆசீர்வாதம், 14 வசனம் மட்டும் தான் உபாகமம். 14 வசனத்துல 3 வசனத்தை ஆண்டோடைய கட்டளை, கீழே ஒரு 10 வசனம் தான் நீங்க ஆசீர்வாதம். அதை தொடர்ந்து 15 ஆரம்பிச்சோன்னா அந்த அதிகாரமே சாபம் தான். திரும்புற பக்கமெல்லாம் சாபம் எழுதிருக்கும். இதை சொன்னோட்டிக்கு உங்களுக்கு பத்திக்கிட்டு வருது. அதனாலதான் ஆண்டு உங்க இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். உன் பிள்ளைகளையாவது காப்பாத்துறதுக்கு. நீங்க தவறுபடாம போயிட்டீங்க, உங்க பிள்ளையாவது காப்பாற்ற ஆண்டு என்ன பண்ணிருக்கிறாரு? தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவருடைய வாசஸ்தலத்துல குறைவுகள் இருக்காதா? என்ன இருக்காது? எத்தனை பேர் உண்மைக்கு பைபிள் வாசிக்கிறீங்க? வீட்டுல எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க? பைபிளோட கட்டி பிடிச்சி தூங்குறீங்க? பிரைஸ் சொல்லும். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆண்டவர் திட்ட தெளிவா சொல்றாரு. எவ்வளவு ஆண்டவர் பிரியம் பாருங்க. யாக்கோபே உன் கூடாரமும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலம் எவ்வளவு அழகா இருக்கு. ஆண்டவர் பிரியப்படுகிறாரு. ஏன்னா ஒரு பரிசுத்த கட்டளை, பரிசுத்த தேவன் அவங்க மத்தியில உலாவிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவ்வளவு பிரியப்படுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனா இங்க ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. இப்ப இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தவங்களுக்கு உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை ஸ்தோத்திரம் வாசிப்போம். 1ல இருந்து வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் பாருங்க. குறைவுகள் இருந்துச்சுன்னு பாருங்க. ஆண்டவரை நம்பினவங்களுக்கு ஆண்டவர் குறைவு வச்சாரான்னு பாருங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க பார்ப்போம். நீங்கள் பிழைத்து பெருகி, ஆண்டவர் சொல்கிறாரு இங்க பாருங்க. அழகா ஒரு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் மாதிரி ஒரு வசனம் அழகா சொல்றாங்க. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்திரத்துக்கு கூட நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளையும் செய்ய சாவதானமாக இருப்பீர்களாக. உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இருந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியை நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை என்ன பண்ணார் ஆண்டவர்? இந்த 40 வருஷம் உண்மையில் இருந்த வஸ்திரம் என்ன செய்யலையாம்? சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவர் விரும்பின அந்த பாளையத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நடந்த மிராக்கலை பாருங்க. 40 வருஷம் என்ன பண்ணலையா? துணி 40 வருஷம். இப்ப நானா இப்ப இதே வயசுல இருந்து 40 வருஷத்துக்கு இந்த சட்டையை போட்டுக்கலாம். இப்ப இந்த ஏரோனுக்கு போட்டுக்க சட்டையை 40 வருஷத்துல போட இருமா அவனுக்கு? ஆனா வேதம் சொல்லுது சட்டைகளும் வளர்ந்தது, செருப்பு தேயல, கால் வீங்கல. அதான் குறைவில்லை. கர்த்தரோடு நடக்கும்போது என்ன இல்லை? நமக்கெல்லாம் என்ன இருக்குது? சேர்ச்சுக்கு போனோம், ஒண்ணுமே நடக்கலையே. நீ உண்மை இல்லை, அதை பிறகு பார்ப்போம். அதை பிறகு சொல்லித்தாரு. இப்ப சொல்லித்தாரு ஆசீர்வாதத்தை பாரு. ஆண்டவரோட நடக்கும்போது என்ன நடக்காது? வஸ்திரம் வஸ்திரம் அவங்களுக்கு பழசாகல. அப்படின்னா உனக்கு இந்த வஸ்திரம் இல்லாட்டி ஆர்டர் நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அல்லேலூயா. குறைவுகள் இருக்காது. சாப்பாட்டுக்கு குறைவுகள் என்ன முழிக்கிறாங்க? இறைச்சி வேணுமா வந்து இறங்குது, டவுன் கணக்கில் வந்து இறங்குது. அட்டி அள்ளி பூசி, வெங்காயம் வேணுமா வெள்ளைப்பொடி வேணுமா அது கேட்குறாங்க. மண்ணாவை அள்ளி கொடுத்தார் ஆண்டவர். அதனால தான் பைபிள் அப்பம் அப்பன்னு. ஏன்னா அவன் இஸ்ரோடைய சாப்பாட்டுல அப்பம் ரொட்டி. அப்ப மண்ணா பரலோகத்திலிருந்து ஆண்டவர் எத்தனை லட்சம் ஜனங்களை, கிட்டத்தட்ட 30-40 லட்சம் ஜனங்கள் ஆண்டவர் வனாந்தரத்தில் வச்சு சாப்பாடு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஆண்டவருக்காக ஒரு கரங்களை தடித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு பிரியம்னா 40 வருஷம்ல நீ சாகர வரைக்கும் உத்தமமா இருந்தா இன்னைக்கு வரைக்கும் உனக்கு மண்ணா கொடுத்துக்கிட்டா இருப்பாரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கடாப்பா. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் உத்தமமா, எங்களுக்கு ஒரு ராஜா வேணாம், எங்களுக்கு ஆண்டவர் மட்டும் போதும் சொன்னா இன்னைக்கு வரைக்கும் மண்ணாவை கொடுப்பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் வீட்டில் உட்காந்து இறைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா ஆண்டவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது எனக்கு பிரியம்னு ஆண்டவர் சொல்லுங்க. உன்னை பார்த்தாதான் கர்த்தர் சொல்லுகிறார்.
நீ அதுக்கு தான் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இன்வால்வ் ஆகி இருக்கிறதே சபைக்கு உன்னை ஜீவனுள்ள அந்த தேவனுடைய உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவன் உன்னை முன்குறித்தபடி நான் கட்டடங்களை கொண்டு வந்தேன். அல்ல அல்ல என்ன பண்ணாது, எலியா போயிட்டு விதவை வீட்டுல இருந்தாலும் என்ன நடப்பாங்க, இவன் ஆசீர்வதிக்கப்பட யார், இவன் இவன் யூதன். அது சாரி பாத்து வேற லைன். சாரி பாத்து வீட்டுல யூதன் போனாலும் அங்க என்ன செய்யற, போற இடமெல்லாம் என்ன செய்யும், அல்ல அல்ல வந்துகிட்டு இருக்கு. அல்ல என்ன செய்யுது, மாவு எடுக்க எடுக்க என்ன குறைய மாட்டேங்குது. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அட்டி பின்றான் ரொட்டிய, கொளுத்து எடுக்கிறான், கொளுத்து தடிச்சு வேண்டாம் பொடியை வீட்டுல கம்பி எல்லாம் நோஞ்சான இருக்கிறாங்க. இது பட்டினி பசியில பாதி பேர் செத்து போயிட்டாங்க. தேவனுடைய மனுஷன் போன இடத்துல, ஆசீர்வாதத்துடைய மனுஷன் யூதன் போன இடத்துல ஆசீர்வாதம் பொங்கிக் கொண்டே இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தின் பொருள் நீ தான் இன்னைக்கு அந்த இஸ்ரவேல். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எலியா கிட்ட ஒண்ணும் இல்லை, ஆனா போனா அங்க இருந்து என்ன செய்யும், வந்துகிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இவனுடைய தேவன் இவனோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலோட இருக்கிறது சாதாரண ஒரு மனிதன் அல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். குறைவு இருக்காது பாளையத்தில், என்ன இல்ல குறைவு, சாப்பாட்டுக்கு குறைவு இல்ல. ஆனா எல்லாத்தையும் பியூட்டி சென்டர் எங்க இருக்குது, வனாந்தரத்துல. விபச்சார விடுதி எங்க இருக்குது, வனாந்தரத்துல. மோகம் எந்த ஜனங்களுக்குள்ள பூந்து அந்த ஜனக்குள்ள வரலாம்னு சொல்லி இருந்துச்சு கேசஸ். அதை அடுத்த வரையில் நம்ம பார்ப்போம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாத தடையை ஆண்டவருடைய பார்வையில, ஆண்டவர் பக்கம் எப்பொழுதுமே நீதியின் தேவன் ஒரு துளியும் விளங்காமல் நீதியோடு இரக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். அவர் தான் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர். நம்மளை கைவிடுவாரா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்கால துணை அவர்க்கு பக்கபல நீரே அல்லவோ. எனக்கு மாப்பிள்ளை இல்லை, என் பிள்ளைங்களை யாரு பாப்பா, இல்லாட்டி எனக்கு பொண்டாட்டி இல்லை, என் பிள்ளைங்களை யாரு பாப்பா, ஐயோ என் புருஷன் இல்லை, நீ யாரு பாப்பா. டோன்ட் ஃபீல். இஸ்ரவேலின் தேவனுடைய அந்த பாளையத்துக்குள்ள இறங்கி வந்துரு. நானும் இன்றைய முதல் இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ள இறங்கி போவேன். இஸ்ரவேலின் தேவனை நீ நடத்துவாங்கிற தைரியம் உனக்குள்ள வரட்டும். இஸ்ரவேலின் தேவனை நீ போஷிப்பாங்கிற விசுவாசம் உனக்குள்ள கடந்து வரட்டும். அவருக்குள்ள வந்து என்ன ஆசீர்வாதத்தின் ஊற்று நீதான். உன்னை கொண்டுதான் தேசத்துக்குள்ள ஆசீர்வாதம் கடந்து போகும். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லை. கை மட்டும் தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, கையை மட்டும் நல்லா தட்டுறாங்க. கை பொட்டி பொட்டி, மலையாளத்தில் வரைஞ்சா கையை நல்லா பொட்டி பொட்டி கை வெடிச்சு போயிடுச்சு. உங்களுக்கு ஒற்ற பொட்டுல போட்டு கை ரத்தம் வந்தால்தான் மிச்சம். செத்த விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. குறைவு இல்லையா அந்த வீட்டில்? வாசிப்போம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 1 to 4 வரைக்கும் வாசிப்போம். யாத்திராகமம் 16ஆவது அதிகாரம் போய் கேடுங்க. இவங்க எல்லாரும் பாருங்க, இந்த வசனத்துக்கு ஒரு ஆதார வசனம் காட்ட பாருங்க. சாப்பாடு இல்லைன்னு சொல்லி முறுமுறு வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திர சபையெல்லாம் மோசேக்காரனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. நாங்கள் இறைச்சி பாத்திரங்களில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்துக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, அடுத்த பக்கம் நீங்க திருப்பி சொன்ன ஒரு ஆசீர்வாதம் பார்த்து சொல்லுது. 12ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இஸ்ரவேல் புத்திர முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன், அவர்களோடு பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடிய காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்கிறேன் என்றால், சாயங்காலத்திலே காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடிய காலத்திலே பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. இறைச்சிக்கு ஆசைப்பட்டான், பனிக்கு ஆசைப்பட்டான். ஸ்தோத்திரம். மன்னாவுக்கு ஆசைப்பட்டான். 2 பாருங்க. பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடித்தனையாய் தரையில மேல்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னதென்று அறியாதிருந்து ஒருவர் பார்த்தது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதை எடுத்து சேர்க்க கடவில். உங்கள் ஆத்துமாக்கள் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களாக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவுள் என்றால், இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதிய சிலர் கொஞ்சமாய் சேர்த்தான். பின்பு அதை அளந்தார்கள். மிகுதியான சேர்த்தவனுக்கு மிதியானதும் இல்லை, கொஞ்சமா சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவர்கள் தங்கள் புசித்து அளவுக்கு தக்கதாக சேர்த்தார். மோசே அவர்களை நோக்கி, ஒருவர் விடிய காலம் மட்டும் அதில் வந்து வைக்கிறேன்னு சொன்னார். இப்ப இங்க சொல்லுது,
ஆண்டவர் வாக்கு பண்ணினது போல, ஆண்டவர் சொன்னது போல துல்லியமாக பர்ஃபெக்டா எவ்ரிதிங் ஆண்டவர் அவங்களோடு கூட இருந்தபடினால அந்த கூடாரத்துல குறைவில்லை. சொல்லுங்க, அந்த கூடாரத்துல என்ன கிடையாது? குறைவில்லை. கர்த்தர் யாக்கோபுடைய கூடாரத்துல இருந்தபடினால அங்க என்ன கிடையாது? குறைவில்லை. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருந்தா உங்க வாழ்க்கையில என்ன கிடையாது? குறைவு இருக்காது. சொல்லுங்க, பக்கத்துல உங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர். அவங்களோட மொத்த பசங்க கர்த்தர். கர்த்தர் கையை பிடிச்சு சொல்லுங்க. கொஞ்சம் பக்கத்துல முக்கியமா எழுதிக்கிட்டு இருக்கீங்களோ? கர்த்தர். ஆமா, நாளைக்கு சொல்லுங்க. நீங்க முதலாவது செய்திக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். மீன் மற்ற ஆத்துமாக்களை நம்ம நேசிக்கணும். விலகினங்களுக்கு என்ன பண்ணாங்க? உதவி சொல்லணும். பிரைஸ் சொல்லலாம். கர்த்தர் உங்கள் கூடாரத்தில் இருந்தா, கர்த்தர் உங்க கூடாரத்தில் இருந்தா, உங்க கூடாரத்தில் ஒரு குறை இருக்கான்னு சொல்லுங்க. கூடாரத்தில் ஒரு குறை இருக்காது. சொல்லுங்க, உங்க மொத்த பசங்க கர்த்தர் உங்க கூடாரத்தில் இருந்தா. உங்க கூடாரத்தில் இருந்தா. இப்ப விலங்கத்துல தனிமையா இருக்கும்போது சில நேரம் கை கொடுக்க கூட பக்கத்துல ஒருத்தர் இல்லை. அதனால ஒரு 4 பேரா உட்காருங்கன்னு சொல்றது. நான் ஸ்தோத்திரம் இல்லையா? சின்ன பிள்ளைகளை பிடிச்சி பல்ல கட்டாங்க, பெரியவங்க பெரியவங்களை கை ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்க கூடாரத்தில் இருப்பார். ஆனால் சொல்லுங்க, கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர். கரத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூடாரத்தில் இருப்பாருன்னா வாழ்க்கையில ஒரு குறையும் இருக்காது. சொல்லுங்க, வாழ்க்கையில ஒரு குறையும் இருக்காது. ஏன் அப்ப குறையா இருக்குது? அதைத்தான் திருப்பி நம்ம தியானிக்க போகிறோம். இப்ப கை விட்டு, கர்த்தர் இருக்கிற கூடாரத்துல என்ன இருக்காது? குறை இருக்காது. கர்த்தர் இல்லாத கூடாரத்துல என்ன இருக்குங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு பிரியம். இப்ப சொல்லி கொடுத்துறேன், உன்னைய சபிக்க முடியாது, உன்னை நிந்திக்க முடியாது. நீ தான் அந்த ஊருக்கே ஆசீர்வாதமான பாத்திரம். உன்னை கொண்டு தான் அந்த ஏரியாவே ஆசீர்வாதம் அடிஞ்சு ஓடும். ஹலோ, இங்க இருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பக்கத்துல உங்களை பாசம், உங்களை பார்த்து, உங்க முகத்தை பார்த்து தான் பாசம் சொல்லிக்கிறேன். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க முகத்தை பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்க கதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க தான் ஆசீர்வாதம். உங்க பேரே ஆசீர்வாதம் தான் சொல்லுங்க. ஆமென். God bless you. கை விட்டுருங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப ஏன் கர்த்தர் இல்ல கூடாரத்துல? அடுத்து அந்த கூடாரத்துல இப்ப குறைவு இருக்காது. முதலாவதாக அழகான கூடாரம், குறைவு இருக்காது. இரண்டாவது காரியம் என்ன இருக்குன்னு கேட்டா, இங்க என்ன இருக்கும்? சங்கீதம் 118:15 வாசிங்க. குயிக்க வாசிங்க. இந்த ஜனங்களுடைய வல்லமையை கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய காரியங்கள் நீங்க தெரிந்து கொள்ளுங்க. குயிக்க வாசிங்களே கொஞ்சம். சங்கீதம் 118:15 வாசிங்க. நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நம்ம முதலாவதாக ஆசீர்வாதத்தை வாசிக்கும் போது சொன்னோம், யாக்கோப்பு என்ன பண்ணார்? ஆண்டவர் யாக்கோப்புடைய அக்கிரமத்தை தேவன் என்ன பண்ண மாட்டாங்களாம், என்ன மாட்டாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோப்பு தேவனுடைய பார்வையிலே நீதிமான். அப்ப நீதிமானுடைய கூடாரத்துல என்ன இருக்குமா? கம்பீர சத்தம் இருக்கும். உங்க வீட்டுல என்ன சத்தம் இருக்குது? அழுகையின் சத்தம், வறுமையின் சத்தம், மன சஞ்சலத்தின் சத்தம், துக்கத்தின் சத்தம், வேதனையின் சத்தம், மன கிளேசம், ஏமாற்றம், கம்பீர சத்தம் கேட்குதா? எப்பொழுதும் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. புரியுங்க ராஜா, வேணாங்கிறீங்க நீங்க அடிக்கடி, நான் உங்களை அடிப்பேன். கரங்களை தென்படும். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை ரட்சித்தார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, பொங்குதே, பொங்குதே. வீட்டுல பொங்குதா? முதல் சோறு பொங்குதா உங்க வீட்டுல எல்லாம்? பொங்குதா? ஸ்தோத்திரம். இப்ப பார்க்க போறோம், நீதிமானுடைய கூடாரத்துல கம்பீர சத்தம் இருக்கு. அப்ப யாக்கோபுடைய கூடாரத்துல, யாக்கோபு இஸ்ரவேலுடைய கூடாரத்துல கம்பீர சத்தம் இருந்துச்சா இருக்கலையா? எப்ப இருந்துச்சு? எப்ப இருந்துச்சு? வாசிப்ப யாத்ராகமம் 15வது அதிகாரம் 14வது அதிகாரம் சொல்லும் பொழுது செங்கடலை தாண்டி வருகிறாங்க ஜனங்கள். எதை தாண்டி வராங்க? செங்கடலை தாண்டி. சொல்லுங்க, எதை தாண்டி வராங்க? செங்கடலை. செங்கடலை தாண்டி வந்தாங்களா, வரலையா? வந்தாங்க. செங்கடல் என்ன செஞ்சு அவங்களுக்கு? மதிலாக நின்று வழி கொடுத்துச்சு. கடந்து வந்தாங்க. வெட்டாந்தரையை போல கடந்து வந்த பொழுது மோசே ஒரு பாட்டு எழுதினாரு. மோசே ஒரு பாட்டு எழுதுறாரு. அதுதான் முதலாவது 15 சங்கீதம் முதல் வசனம் சொல்லுது. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு
உடனே வந்தவனுக்கே பாட்டு ஒன்று வந்துச்சு. மோசே எடுத்துட்டாரு. கர்த்தரை பாடுவேன், ஒரு மகிமையை வெற்றி சிறந்தார், குதிரை வீரனை கடலிலே தள்ளினார். கம்பீர சத்தம், எல்லாம் பாடி ஆராதிக்கிறாங்க. வந்த வர்ஷிப் செங்கடலை தாண்டோடிக்கு என்ன நடக்குது? அதனால தான் கொஞ்ச நேரமாவது கர்த்தரை ஆராதிக்க வாங்கடா அப்படின்னு அந்த டைம்லேயே அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கு. சில மாதிரிக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மணி உங்களுக்கு நின்று ஆராதிக்க முடியும். நிறைய அம்மா மாதிரிலாம் பார்க்குற அப்படியே உட்காந்து கிடக்குது. பிடிச்சி வச்ச ஏதோ மாதிரிக்க ஏதோ ஒன்று நினச்சிக்கோங்க நீங்களே. அப்படியே உட்காந்துக்கிறீங்க அப்படியே பேசுறதுக்கு. அல்லேலூயா. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. கர்த்தரை கம்பீரமாய் ஆராதிக்கும் பொழுது விடுதலை. நிக்கிறதுக்கு வேலை இல்லையோ? தாங்கி கொள்ளுங்க டேடி, ஏந்தி கொள்ளுங்க. ஒருவேளை தடுமாறி கீழே வந்து பயப்படாதீங்க. ஆண்டர் கரை போல தூக்கி எடுத்துருவார் உங்களை. ஆமே. இங்க பாருங்க, கம்பீர சத்தம், பாட்டு. செங்கடல ரெண்டா பிளந்த பல்லவி ஒன்று பாடுற பாருங்க. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம், பார்வோன் இரதங்களையும் அவருடைய சேனைகள் எல்லாத்தையும் துடிச்சு சாடி எல்லாம் முடிக்கக்குள்ள மோசேக்கு எத்தனை வயசு? மோசேக்கு எத்தனை வயசு? இந்த பாட்டு எழுதும் போது மோசேக்கு 80 வயசு. எத்தனை வயசு? 80 வயசு. சொல்லுங்க, எத்தனை வயசு? யாராவது 80 வயசுல உள்ளவங்க யாராவது இருக்கீங்களா? 80 தான் அவருடைய ஊழியமே ஆரம்பிக்குது. 80 தான் அவருடைய மினிஸ்ட்ரி என்ன பண்ணுது? ஆரம்பிக்குது. வயசுலும் அவங்க அக்காவுக்கு எத்தனை வயசு நினைக்கிறீங்க? கீழே போவோம் பாருங்க. இந்த 19 வாசுங்க. பார்வோனின் குதிரைகள் அவனுக்கு கிரதங்களை குதிரை வீரருடைய சமுத்திரத்தில் பிரவேசித்து கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை இஸ்ரவேல் புத்திர சமுத்திரம் நடுவே வெட்டாந்தரில் நடந்து போனார்கள் என்று பாடினான். பார்வோனின் சகோதரிய மிரியாம் எனும் தீர்க்கதரிசியானவள் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புர்களும் என்ன பண்ணாங்களாம்? நடனத்தோடு அவளுக்கு பின்னே நடனத்தோட ஆடுறாங்க. அப்படியே என்ன அவ்வளவு சந்தோஷம். செங்கடலை தாண்டிட்டாங்க. பெரிய வெற்றி வந்துருச்சு. இட்டி முழக்கம் போல. அந்த அம்மாவுக்கு எத்தனை வயசு நினைக்கிறீங்க? அது 90 தாண்டிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, மோசையை பிறக்கும் போது இந்த அம்மா மோசையை கொண்டு போய் தண்ணியில போடும்போது இந்த அம்மா ஓடி போய் பார்த்துக்கு இருக்கிறாங்க. அது சின்ன ஆள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அனுபவம். அவ தான் போயிட்டு அவங்க அம்மாவை கூட்டிடுற. அவ தான் போயிட்டு ஒரு அனுபவம், ஒரு ஞானம் இருந்தனால தான் போயிட்டு போர்த்திப்பாலோட பேசுற. அப்படின்னா மேக்சிமம் ஒரு 10 வயசு இருந்திருக்கு பிள்ளைக்கு. அப்ப 80ஓட 10 கூட்டினாலும் 90 வயசுல என்ன ஆட்டம்? பரலோகந்தாயே பேச்சு, பரிசுத்தந்தாயே மூச்சு, பரலோகந்தாயே பேச்சு, பரிசுத்தந்தாயே மூச்சு. பாட்டு சத்தம் கம்பீரமா ஆர்ப்பரித்தாங்களா? ஆர்ப்பரிக்கலையா? இதனால கர்த்தர் பிரியப்பட்டார். இன்னைக்கு சபையில என்ன இருக்கணும்? கம்பீர சத்தம். இன்னைக்கு சபையில எப்படி இருக்குது? நரி ஊழ ஓடுற வனாதரம் போல இருக்குது. ஆமா, நீ கர்த்தர் பேசுகிற சத்தம் இல்ல. பிரசங்க நோட்டிக்கு ஏதாவது வசனத்தை எடுத்து வாட்சி போட்டு செய்தி முடிஞ்சிருச்சு. யாரையாவது திட்டன்னு சொன்னா அந்த வசனத்தை வச்சு 4 திட்டு அவனை பார்த்து குறி வச்சு அடிச்சாச்சு, செய்தி முடிஞ்சிச்சு. வந்தவெல்லாம் ஏமாந்து போயிடும். ஒருத்தர் மட்டும் மாட்டிக்கிட்டான், செத்து போயிட்டான். இதுதான் இன்னைக்கு பிரசங்க பீடமா இருக்குது. இதுதான் பிரசங்க பீடமா இன்னைக்கு இருக்குது. இது இல்லைங்க பிரசங்க பீடம். தேவ சமூகத்தில் அமரணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்ன ஆண்டவரை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி. அதனால தான் சொல்றேன், இந்த வாரமெல்லாம் கர்த்தர் கொடுக்குற செய்தியெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. பிரைஸ் சொல்லுவோம். ஒவ்வொரு செய்தியால் ஜீவன் உள்ள உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஜீவன் இல்லாதவங்களுக்கு மாம்சத்தில் அடிக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் சொல்லுவோம். நீங்க பாருங்க, இப்ப இப்படியாப்பட்ட ஜனங்கள் மத்தியில தான் கர்த்தர் வாசம்னா நீதி. அந்த கூடாரத்துல என்ன இருந்துச்சு? கம்பீர சத்தம் இருந்துச்சா இல்லையா? எவே சத்தம் போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த ஜனம் சத்தம் போட்டான்னு சொன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை குறித்து உங்களுக்கு நான் சில 2 வசனத்தை உங்களுக்கு காண்பித்துட்டு அடுத்த உள்ளுக்கு நான் இன்று உங்களை கொண்டு போய் ஸ்தோத்திரம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். இந்த ஜனங்களை குறித்து ஜஸ்ட் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுறேன், எப்படியாப்பட்ட ஜனம்னு சொல்லி. இவங்க கம்பீர சத்தம் எப்படியாப்பட்ட சத்தம் சொல்லி வாசிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1 வாசிங்க பார்ப்போம். எழுதுகிறவங்க வீட்டில் போயிட்டு அந்த அதிகாரத்தை ஃபுல்லா வாசிங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்ப நான் சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க. எரிகோங்கிற ஒரு பட்டணம் இருக்கு. இதை இவங்க தாண்டி போகணும். இவங்க என்ன பண்ணணும்? இதை எல்லாரும் இங்க பாத்துக்கோங்க. எரிகோங்கிற பட்டணத்தை இவங்க தாண்டணும். எரிகோங்கிறது பட்டணம் சொல்லும் போது நம்ம சொல்ல போனா, நம்ம பாசையில சொல்ல போனா ஹைவே ட்ரக் இருக்கு தெரியுமா? 2 வாகனம் அங்கிட்டு 2 வாகனம் இங்கிட்டு 4 ட்ரக் ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஹைவே மாதிரி பெரிய ட்ரக்ல தான் அது பெரிய மதில் கட்டி அதுக்கு மேல பெரிய ட்ரக் கட்டி இருக்கிறாங்க. அதுல வாகனம் குதிரைகள் ஓடுறதுக்கு கட்டி இருக்காங்க. அவ்வளோ பெரிய மதில். மதில் எவ்வளவு சைஸ் தெரியுமா? நம்ம புலக்கல்ல கட்டுறது எத்தனை இன்ச்சு? 4 இன்ச்சு. எரிகோ அப்படின்னு சொல்லப்படுகிற மதில் கிட்டத்தட்ட இருக்குன்னு நினைக்கிற ஒரு 50 அடி இருக்கும். 50 அடி
60 அடி இருக்கும், அவ்வளவு பெரிய மதில் அகலம். அதாவது அகலம். இது ஒரு ஊரை சுத்தி கட்டி இருக்கிறாங்க. எதை சுத்தி கட்டி இருக்கிறாங்க? எரிகோங்கிற ஒரு ஊர் ஒன்று இருக்கு, அதை சுத்தி ஒரு நகரம், அப்படியே எரிகோ ஒரு பட்டணத்தை கட்டி இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொன்னார், அங்க போயிட்டு இதை என்ன செய்யணும், ஆளுக்கு ஒரு ஆம்பூர் எடுத்துக்கிட்டு, ஆளுக்கு ஒரு என்னது உளி எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு கல்லா உடைச்சு 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 கீக்கல் எடுத்தீங்கன்னா எல்லாம் இடிக்கி விழுந்துரும். அப்படியா சொன்னார் ஆண்டவர்? ஆண்டவர் என்ன சொன்னாரு? அங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, நீங்க சுத்தி வாங்க, போயிட்டு எல்லாரும் அமைதியா அதை பார்த்துக்கிறோங்க. என்ன எப்படி கட்டியிருப்பாங்க, வேலைக்காரங்க தாண்டாவீங்க, கெட்டிக்காரங்க தாண்டா எப்படி சொல்லி பார்த்துக்கிறோங்க. சுத்தி போயிட்டு என்ன பண்றாங்க, பார்த்துக்கிறோம். கெட்டிக்காரங்கடா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. முதல் நாள் போயிட்டு ஆண்டவர் சொன்னா அமைதியா சுத்தி வாங்க. 2வது நாள் போயிட்டு என்ன செய்யுங்க, சுத்தி வாங்க. 3வது நாள் போயிட்டு என்ன செய்யுங்க, சுத்தி வாங்க. 4வது நாள் போயிட்டு என்ன செய்யுங்க, சுத்தி சுத்தி வாங்க. 7வது நாள் சுத்தி சுத்தி வாங்க. சுத்தி சுத்தி என்ன பண்றாங்க, வராங்க. அதனாலதான் கல்யாணம் பிடிச்சிக்கிட்டு சுத்தி சுத்தி வருவாங்க போல, தீய பிடிச்சி சுத்தி சுத்தி வருவாங்க போல. அவன் எந்த எரிக்கோ தகர்க்குன்னு தெரியல, இவங்க சுத்தி சுத்தி வராங்க. சுத்தி 7வது நாள் ஆண்டவர் சொன்னார், இவங்களை பார்த்து சத்தமா கம்பீரம் என்ன பண்ணிருங்க, ஒரு சத்தம் மட்டும் ஆர்ப்பரிங்க அப்படின்னு. ஆர்ப்பரிச்ச பொழுது என்ன நடந்துச்சு வாசிப்போம். ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். என்ன சொல்ல, ஜனங்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தில் முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்து. கரங்களை தேடி கர்த்தர் நாமத்தை மயம்படுத்துவோம். ஓகே, இப்போ ஏன் கை தட்டீங்க உங்களுக்கு தெரியாது. எந்த ஜனம் போயிட்டு எரிகோ கிட்ட போய் ஆர்ப்பரித்தாலும் எரிகோ இடிந்து விழாது. தேவனுடைய ஜனங்கள் மாத்திரம் போய் ஆர்ப்பரித்தால் மட்டும்தான் இடிந்து விழும். சொல்லும் எரியோல உள்ளவன் என்னத்தை சொல்லி என்னத்தை ஆர்ப்பரிச்சு என்னத்தை செஞ்சாலும் அது எரிகோ என்ன செய்யாது. தேவ ஜனங்களுடைய துதியின் அபிஷேகம் அப்பேற்பட்ட பவர் உள்ளது. அதான் முதல்ல சொன்ன, பேதுரு ஒரு இடத்துல ஜெபிக்கும் போது என்ன செஞ்சா, பூமி என்ன செஞ்சா, பூமி அதிர்ச்சி வந்துச்சான். பூமி அதிர்ச்சி வந்து சொல்லப்படுது. பாருங்க, எரிகோ கிட்ட போயிட்டு எவ்வளவு ஊவான்னு சத்தம் போட்டுக்கலாம், எப்படி அப்படின்னு சொல்லி இடிந்து விழுகாது எரிகோ. தேவனுடைய ஜனங்க சொல்வது காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். இவன் கர்த்தரை துதிக்கிற துதி ஏறெடுத்த பொழுது எரிகோ கோட்டை, எவ்வளவு பெரிய கோட்டையும் இடிந்து தரமட்டமாக போயிருக்கு. இந்த தேசத்தின் ஆசீர்வாதமே நீதான். இன்னைக்கு பிசாசு கட்டி வைத்திருக்கிற கோட்டை, இது எங்க கோட்டை? நாய் மூத்திர அடிக்கும் பாத்தீங்களா, நாய் போயிட்டு இந்த இடத்துல மூத்திர அடிக்கும், அப்புறம் அப்படியே அங்க போடும், அப்படியே சூ பண்ணிட்டு அங்கிட்டு போயிருமா. கடைசியில் இன்னொரு நாய் இந்த ஏரியாவை கடந்து வந்துருச்சு, ஏரியா. நாய் பார்த்துருக்கீங்களா? நாய் பார்த்துருக்கீங்களா? இவ்வளவுதான் அது ஏரியா. இது நம்ம நாய்க்கெல்லாம் இந்த ஏரியாக்குள்ள தான். இதை தாண்டி வெளியில போனா அங்குள்ள நாய் வெரைட்டி வரும், அது இங்கேருந்து ஓடியாது, திருப்பி இங்கேருந்து குலைச்சிக்கிட்டு நிற்கும். இது மாதிரி பிசாசு ஏரியாவை பிடிச்சிக்கிட்டு இருக்கான், கோட்டைகளை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இதை தகர்த்துறதுக்கு ஆண்டவர் பேரு தேவனுடைய ஜனங்கள். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டு நாமத்துக்கு மகிமைப்படுத்து. அப்ப எரிகோ கோட்டை வரைக்கும் பல்லெல்லாம் மற்ற பல்லையை கலட்டி போட்டுருவேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்த ஜனம் ஆர்ப்பரித்தாலும் என்ன செய்யாது எரிகோ? இஸ்ரவேலுங்கிற ஜனம் ஆர்ப்பரித்தா இடிந்து விடுது. அதனால நீங்க எப்படிப்பட்ட ஜனம், யாரு ஜெபம் பண்ணாலும் சொல்லுங்க, யாரு ஜெபம் பண்ணாலும் சரி வராது, நீங்களே வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா நீதா பவர் மேன், நீதா பவர் மேன். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கு. எஸ், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைங்க வெளியே போது ஆனந்த போது கொஞ்சம் எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையும் கொண்டாங்க உங்களுக்கு கம்பெனி எடுத்து. 16 இருந்து கொஞ்சம் வாசிங்க. தேவ ஜனங்களை கொஞ்சம் அடையாளப்படுத்திடுற உங்களுக்கு நீங்க யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். முதலாவதாக வாசிங்க 16ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில இந்த வசனத்தை நாங்கள் வாசிச்சுக்கங்க. நான் ஸ்டோரியை சொல்லிடுறேன் உங்களுக்கு. பவுல் ஒரு இடத்துக்கு ஊழியர் போகும்போது குறி சொல்கிற ஒரு ஆய்வு வந்து சொல்லுது, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரங்க, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது பவுலுக்கு ஒரு நாள் கோவம் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இனி பேய போ அப்படின்னு ஒட்டிக்கு. அந்த பேய் போனதுக்கு பிறகு அந்த குறி சொல்லி வருமானம் தேர்ந்தவங்க என்ன பண்ணான்னு கேட்டா, பவுலை சீலாவை என்ன பண்ணாங்க, அடிச்சு கொண்டு போய் எங்க போட்டாங்க? ஜெயில போட்டாங்க. ஆமீன். எங்க போட்டாங்க சொல்லுங்க? ஜெயில போட்டதுக்கு பிறகுதான் சம்பவம் ஆரம்பிக்குது. பாருங்க, ஸ்தோத்திரம். 26 ஸ்தோத்திரம் 24 வாசிப்போம். இப்படிப்பட்ட கடலையை பெற்று அவர்களை பாருங்க, மரத்திலே மாட்டி, நல்லா நான் வாசிக்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்க. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாக காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள்.
உன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறைகளை அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலிலே வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதிலே சிறைச்சாலின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டது. அந்த ஜெயில எத்தனையோ பேர் என்னென்ன பாட்டோ பாடி இருப்பான். சிறைச்சாலை அதராது. தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரன் அந்த இடத்துல ஆர்ப்பரிக்கப்படுது. சிறையின் கதவுகளும் திறக்கப்படும். சிறையின் கதவுகளும் திறக்கப்படும். அல்லேலூயா. பிரச்சனைகளை கண்டு பயந்து போகாத, போராட்டங்களை கண்டு பயந்து போகாத. ஜெயம் கொடுக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ தான் அந்த ஆசீர்வாதத்தின் பாதரம். பாட்டை எடு, கொட்டை எடு, 4 பாட்டை போடு, சத்துரு சிதறுண்டு போவான். சிறைச்சாலையில கட்டி போட்டுக்கிறாங்க. சாவியெல்லாம் சொருவிக்கிட்டு அவர் காவக்காரர் வெளியே இருக்கிறாரு, வெளியே நிற்கிறாரு, ஈட்டி வச்சவனுக்கு 2 பாட்டை தான் எவனோ அந்த ராகத்தில் கிடந்து பாடி இருக்கான். என்னென்னத்தையோ பாடி இருக்கிறான். ஒரு மிராக்கலும் நடக்கல. தேவனுடைய ஜனம்ங்கிறது கர்த்தரை பாடினார்கள். வேதம் சொல்ல பூமி அதிர்ந்தது. அப்ப ஜெபிக்கிறவன் இருக்கிற இடம் வந்து என்ன நடக்கும் சொல்லுங்க? ஜெபிக்கிறவன் இருக்கிற இடம் என்ன நடக்கும்? கர்த்தரை பாடுகிறவன் இருக்கிற இடம் என்ன சொல்லும்? எப்பேற்பட்ட கட்டு உடையுமா உடையாதா? நீங்க என்ன சொல்லுங்க பாஸ்டர்? நீங்க ஒரு உபவாசம் எங்களுக்காக இருந்துச்சு. உங்களுக்கு பாஸ்டர் நைட்டு 12 மணிக்கு ஒரு பேய் வந்து எங்களை மல்லு கட்டிக்கிட்டு இருக்குது, போராட்டம் பாருங்க பாஸ்டர், நீங்க கொஞ்சம் யோகம் பண்ணுங்க பாஸ்டர். ஒன்றை கண்டாது தலை தெரிச்சு ஓடணும். ஆமே, ஒன்றை கண்டா தலை தெரிச்சு ஓடணும். நமக்கு பயம் ஏன்? நம்ம தேவனுடைய ஜனமாகிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்ப விலங்குதான் விலங்குலையா? தேவ ஜனம் லேசுப்பட்ட ஜனம். அதனால தான் கத்த சொல்றாரு. அவருடைய கூடாரம் பாருங்க, ஜெயில அவங்க இருந்த கூடாரம் தான், தங்கி இருந்த வீடு தான். அன்னைக்கு நைட்டுக்கு ஆடல் பாடல் சத்தம் தெரியும். கட்டி போட்டுக்காய் மரத்துல காலெல்லாம் கட்டிக்கிட்டு சங்கிலியெல்லாம் உடைஞ்சு போகுது. வசந்த வாட்சி பாரு, சங்கிலியெல்லாம் உடைந்து போனது, கட்டுகள் அறுக்கப்பட்டுச்சு. அப்ப எல்லாம் தப்பிச்சு ஓடணும்னு பார்த்தாங்க. ஆனா 2 பேர் உடைக்கத்தான் இருக்கிறாங்க. அவன் கொலை செய்ய போக்குள்ள வந்து சொன்னாங்க, நீ ஒன்னும் தற்கொலை பண்ணிக்காத, நாங்க கத்தரை தான் பாடணும். ஏன்னா சிறைக்கும் கத்தர் வருவார். அல்லேலூயா. நீ எங்க போனாலும் கத்தர் வருவார். நீதிக்காக நீ குரல் கொடுத்தா நிச்சயமா கத்தர் உங்க கூட இருப்பார். பிரைஸ் தி லார்ட். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பிரைஸ் தி லார்ட். யார் எல்லாரும் போயிட்டு ஜெயிலுக்கு போறவங்க, நான் எல்லாரும் நல்ல மனுஷனா போயிட்டு வருவான். பரபாசும் போவான், எல்லாரும் போயிட்டு வருவாங்க. எல்லாம் போனாலும் மிராக்கிள் நடக்காது. தேவ பிள்ளை போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். அதுதான் தேவனுடைய பிள்ளை. அதனால தான் கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதி கர்த்தருக்கு இப்படி ஆர்ப்பரித்த ஜனம். இப்பதான் நம்ம எல்லாரும் உள்ள போறோம். கர்த்தர் நம்ம கூட ஏன் இல்லை? இப்பதான் வசனத்தை வாசிக்க போறோம். உங்களுக்கு ஆசீர்வாதம் 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 பொங்க பொங்க பொங்கிக்கிட்டு இருந்துச்சு. உன் வீட்டுல ஏன் ஆசீர்வாதம் இல்லைங்கிறத இப்ப நம்ம பார்க்க போகிறோம். இதே கூடாரத்துக்குள்ள உள்ள ஜனங்கள் செத்து போனாங்க. இதே கூடாரத்துல ஜனங்கள் செத்து மடினாங்க. இதே கூடாரத்துல ஜனங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போன ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆர்ப்பரித்த ஜனம், நல்ல தேவனால் போஷிக்கப்பட்ட ஜனம். ஸ்தோத்திரம். என்ன பண்ணாங்க அப்படின்னு வாசிப்போம். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிப்போம். இந்த கூடாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கூடாரத்துக்குள்ள என்ன இருந்துச்சு பாருங்க. என்னாகமம் 16வது அதிகாரம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சோயின் மகன் கோராக் என்பவன் ரூப வம்சத்துள்ள ஏலியாமின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலாத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திர சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்ட பிரபலமான 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பதாக எழும்பி. மோசேக்கும் ஆரோனுக்கும் என்ன இந்த கூடாரத்துக்குள்ள ஒரு சாக்கச்சாவ நடக்குது, முறுமுறுப்பு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக கூடாரத்துக்குள்ள ஒன்று கூடி என்ன நடக்குதாங்க? சாக்கச்சாவு. நல்ல கச்சாவே இல்லை, முறுமுறுப்பு. யாருக்கு விரோதமா? மோசேக்கு விரோதமா. இது எங்க இருக்குது? ஆண்டவர் அழகு பார்த்த கூடாரத்துக்குள்ளதான், ஆண்டவர் ரட்சித்த கூடாரத்துக்குள்ளதான், ஆண்டவர் மன்னாவை கொடுத்த கூடாரத்துக்குள்ளதான், ஆண்டவர் வஸ்திரங்கள் பழையமையாகாதபடிக்கு வஸ்திரங்களை வளர்த்து விட்ட கூடாரம் தான். ஆனா அந்த கூடாரத்துக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்மையை பெற்றுக்கொண்ட ஜனம் நன்றி அறிவில்லாதவர்களாக மோசேக்கு விரோதமாக ஒரு கூட்டமாக கூடிட்டாங்க. நடக்கிற கூத்த பாருங்க. தேவன் சொன்னார், அந்த ஜனங்களை நான் அழிக்க மாட்டேன், இந்த ஜனங்கள் சபிக்கப்பட மாட்டாத ஜனங்கள், இவர்கள் ஆசீர்வாதத்தை ஜனங்கள் சொல்லும் பொழுது தேவன் கொடுத்த அதிகாரமுடைய ஊழியக்காரர்களை அசட்டை பண்ணின பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. வாசிங்க. மோசேக்கு விரோதமா மோசே கூடிட்டாங்க. கூடின பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஸ்தோத்திரமாக 20
ஸ்தோத்திரம் 26வது வசனத்துல வாசிப்போம். ஸ்தோத்திரம். அவர் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரி கொல்லப்படாத நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஆண்டவர்கிட்ட வந்து அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. முறுமுறுத்தாங்க, நீ ஊழிய சரியில்லடா, எங்களோட கத்தரை பேச, நாங்கள் லேவிடா மெராரிடா அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை பண்ணாங்க. எங்களுக்கு துதிக்க தெரியும், ஜெபிக்க தெரியும், நாங்கள் டான்ஸ் போடுவோம், நாங்கள் ஆயமா டிஸ்கோவும் போடுவோம், மற்ற டிஸ்கோவும் போடுவோன்னு எல்லாம் டான்ஸ் கட்டினாங்க. நடந்த கூத்த பாருங்க, பூமி பிளந்துக்கிட்டு நாசமா போனாங்க. எங்க உள்ள ஜனம் தெரியுமா? கர்த்தருக்கு அருவருப்பான கூடாது, கர்த்தருக்கு அருவருப்பான கூடாது. வாசிப்போம். ஸ்தோத்திரம். அந்த பகுதி இப்ப வாசிங்க, 26ல இருந்து வாசிங்க. அவர் சபையாரை நோக்கி, சபையாரை நோக்கி, துஷ்ட மனிதர் சகல பாவங்களும் நீங்கள் மாறிக்கொள்ளாதபடிக்கு அவர் உங்கள் கூடாரங்களை, அவங்க பாருங்க தெளிவா சொல்லுது, கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானது ஒன்றையும் தொடாதீங்க. அப்படின்னா அவங்க வீட்டு பக்கமே போவாத, தொடாத. அப்படியே அவர்கள் கோராக்கு தாத்தான் அபிராமனுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். பாருங்க சொல்லுது, கூடாரம் வாசஸ்தலம். ஆண்டவர் அழகு பார்த்த கூடாரம், ஆண்டவர் விரும்பின வாசஸ்தலத்துல முறுமுறுப்பு இருந்தபடினாலே, அது மெராரியா இருக்கலாம், தேவனுடைய ஜனமா இருக்கலாம், ஆண்டவர் தவணை கொடுத்தாரு. நடக்கிற சம்பவத்தை பாருங்க கீழே. ஸ்தோத்திரம். அப்பொழுது மோசே, இந்த கிரியைகள் எல்லாம் செய்கிறது கர்த்தரை அனுப்பினார் என்று அவைகளை நான் என் மனதின் படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினால் அறிவீர்கள் என்றால், சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கு நேருவது போல இவர்களுக்கு நேரிட்டால் கர்த்தரை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்தால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்கதா இவர்களுக்கு உண்டான யாவை விழுங்கி போட்டாதையானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடிந்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் போராக்கூறிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருளை விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றும் உயிரோடைய பாதாளத்தில் இறங்கினால் பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். ஆண்டவர் விரும்பின சபையா? ஆண்டவர் அழகு பார்த்த திருச்சபையா? ஆண்டவர் அழகு பார்த்து உலாவுன, ஆண்டவர் குறைவுகள் இல்லாமல் நடத்தின கூடாரம்? முறுமுறுப்பு சத்தம் குடும்பத்தில் இப்ப என்ன நடக்குது? முறுமுறுப்பு. யாருக்கு விரோதமா முறுமுறுப்பு? யாருக்கு விரோதமா முறுமுறுப்பு? மோசேங்கிற ஒரு ஊழியக்காரனை வந்து மராணி சொல்றான், தெரியாது, எங்களை கடவுள் அழைத்தானே. ஆனா மோசேய கர்த்தர் வனாந்தரத்தில் தெரிந்து கொண்டார். ஆரோனை கர்த்தர் வனாந்தரத்தில் தெரிந்து கொண்டார். ஆரோனுடைய தமக்கையை கர்த்தர் முன்குறித்திருந்தார். அல்லேலூயா. அந்த குடும்பத்துக்கு விரோதமாய், ஊழியக்காரருக்கு விரோதமாய், ஒரு அதிகாரத்துக்கு விரோதமாக செயல்படுகிறவனை கருத்து திருஷ்டாங்கமாக எழுதப்பட்டுள்ளது. மெரார் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊழியம் செய்தவர்கள் தான். ஆனா அவருடைய ஊழியம் வேற. இன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமா, ஊழியக்காரருக்கு விரோதமா உன் குடும்பத்தில் முறுமுறுத்து சாபத்தை போடுவாயலாம். உன் வீடும் பிளந்து சடுதியாக நாசமடுவாய். எவ்வளவு பெரிய ஒரு துக்ககரமான செய்தின்னு பாருங்க. எவ்வளவு பெரிய துக்ககரமான செய்தி பாருங்க. ஆண்டவர் சாப்பாடு கொடுத்த குடும்பம். ஆண்டவருடைய அவர் சொல்ற வஸ்திரங்கள் கூட பழசா போகலையா? ஆண்டவர் சொன்னாரு, பிள்ளையாம் சொல்றான், நான் சபிக்காத ஜனம். எப்படி பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒழுங்கான கம்யூனிகேஷன், சரியான ஐக்கியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை கொடுத்தால் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கனம் கொடுக்க தெரியல. எல்லாம் பெருமை, மனமேட்டிமை. தாழ்மை உள்ளவனுக்கு தான் என் கிருபை கொடுப்பாரு. தாழ்மை இல்லாத ஒருத்தனுக்குமே கிருபை கிடையாது. தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை கிடைக்கும். தாழ்மை இல்லாத ஒருத்தனுக்கு கிருபை கிடைக்காது. பரிதபிக்கப்பட்ட நிலைமை. ஆண்டவர் சொல்றார், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகு பார்த்த ஆண்டவருடைய கண்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்க கூடாரத்தில் முறுமுறுத்தபடினாலே, உங்கள் கூடாரத்துக்குள்ளே அந்த கிசு வந்தபடினாலே ஆண்டவர் அவர்களை அழித்து போடுகிறார். அதனாலதான் சொன்ன, தேவ ஜனமே, உனக்கு அறிவு இல்லை, உன்னுடைய ஞானக்கண் திறக்கப்பட வேண்டும். நீ எதற்காக அழைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து போய்விட்டாய். நாங்க யாரும் ஒரு தனி மனிதன் அல்ல, நாங்க எல்லாரும் இணைந்து இசைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. மோசே சொல்றான் பாருங்க, மோசேக்கு விரோதமா தான் பேசுனாங்க. சொல்றான், மோசே சொல்றான், நீ அனுப்புனது ஆண்டவரை நீ யாருந்திய சொன்னான். இந்த ஊழியத்துக்காக சொல்றான், இந்த ஊழியத்தை நீ ஏற்படுத்தி இருப்பாயான ஆண்டுடைய சமுத்திரம் கேட்கிறான். பாருங்க, அவனுடைய வாசஸ்தலம், ஆண்டவர் அந்த வீடு, அவனுடைய எல்லாமே சபிக்கப்பட்டு பூமி ரெண்டாக பிளந்து அப்படியே வாரிக்கொண்டு பாதாளத்துக்கு போன பூமி வாயை முடிக்கிடுச்சு. உயிரோடையே போனாங்க வேதம் சொல்லுகிறது. இவைகள் திருஷ்டாங்கமாக எழுதப்பட்டுள்ளது உனக்கும் எனக்கும்.
ஏதோ ஆசீர்வாதம் தலையை சொரிஞ்சிட்டு போறதுக்கு அழைக்கப்படல. உன் கூடாரம் கர்த்தர் விரும்புகிற கூடாரமாக இருக்க வேண்டும். முறுமுறுப்பு இல்லாத கூடாரமாக மாற வேண்டும். ஒரு பிரச்சனை இருந்துச்சு சொன்னா பிரச்சனை வெளியே போய் பார்த்தீங்கன்னு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சன்னக்கான குடிய சொல்ல வெளியில போய் நின்று முதலாமாக நான் சொல்லி பழகும். தேவன் விரும்புகிற கூடாரம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் அந்த இடத்துல தங்குகிற இடம். இப்படியாப்பட்ட இடத்தை நீ தாறுமாற ஆக்கி போடுன்னு சொன்ன தேவன் உன்னை விட்டு எடுபட்டு போனான்னா அது பாளையத்துக்குள்ள இருக்கலாம், எல்லா கோத்திரமும் இருக்கும், அந்த குடும்பம் மட்டும் அறுப்புண்டு பூமிக்குள்ள போகும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இப்படி சாபத்தின் தண்டனைகள். ஆண்டவருக்கு உன்னை சபிக்கிறது பிரியம் கிடையாது. வேதம் தெளிவா சொல்லிருச்சு, இஸ்ரவேலை சபிக்கிறது கர்த்தருக்கு பிரியம் இல்ல, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் பிரியம். இஸ்ரவேலுங்கிற ஜனம் முறுமுறுப்புங்கிறது ஒன்று அவனுடைய சுபாவத்தில் இருந்தபடி நான் குறை சொல்லுகிறது, மற்றவர்களை புறங்கூறுகிறது, ஒரு சம்பந்தமே இல்லாம பேசுறேன். நேற்று முந்தின எனக்கு ஒரு கோலம் வந்துச்சு. ஒரு சகோதரி போய் சொல்லியிருக்கேன். ஒரு சகோதரி சொன்னாங்களாம், நான் என்னமோ அவங்க வீட்டை ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க பாஸ்டர்கிட்ட சொன்னதுனாலதான் அப்படி ஜெபம் பண்ணு சொல்லி நான் அவங்க என்கிட்ட கதைக்கவும் இல்லை, அவங்க பேசவும் இல்லை. நான் அப்ப நேற்று அவங்களோட வீட்டில் போய் சொன்னேன், அப்படி இல்லைம்மா, நான் ஏன் உனக்கிட்ட போய் சொல்ல போறேன்? இந்த பைபிள் இருக்குது, உன்னை குறித்து என்கிட்ட யாருமே குறையா சொல்லலை, உன்னை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எனக்குள்ள கர்த்தருடைய ஆவி எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அதனால அவளுக்கு தெளிவுபடுத்தேன். நினைக்கிறாங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்களாம், ஒரு மண்ணுமே கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவங்க இன்னைக்கு வரவும் இல்லை, சேர்ச்சிக்கு வரவும் இல்லை. ஸ்தோத்திரம். அதனாலதான் சொல்றேன், நன்றாக புரிந்து. முறுமுறுப்புன்னு உங்களுக்குள்ள இருக்குமா இருந்துச்சு சொன்னா நிச்சயமா கர்த்தர் அதை அறுவடை. யாரை பத்தி பேசுறதுக்கு உங்க வீடு மேடையா இருக்கக்கூடாது. அது ஜெப வீடா மட்டும்தான் இருக்கும். அது ஜெப வீடா மட்டும்தான் இருக்கும். அங்கதான் கர்த்தர் வாசம். அதுதான் நீதிமானுடைய கூடாரத்துல ஆடலும் பாடலும் கொண்டாட்டம் தான். ஜெப சத்தம் கேட்கும். எதுக்கு கெதராகிறாங்க, எதுக்கு கூடுறாங்கன்னா அங்க என்ன கேட்கும்? ஆடல் பாடல் சத்தம் தொனி கேட்கும். இங்க பாருங்க மெராரி வீட்டு சம்பவத்தை. இந்த கூடாரமும் வாசஸ்தலமும் யாரு? இது யூத ஜனம், இஸ்ரவேல் ஜனம், ஆசீர்வாதத்துடைய ஜனம் அறுபட்டு போன முதலாவது சம்பவத்தை நாங்க வாசிப்போம். சங்கீதம் 106 அது தொடர்ச்சியாக வாசிங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, வாசிங்க, குயிக்கா வாசிங்க. சங்கீதம் 106, 25, 27 வாசிச்சுட்டு என்னாகும் 15, 12வது அதிகாரத்தின் நேரத்திற்கு பார்ப்போம். ஓகே, அந்த பகுதியை நீங்க பாத்தீங்க, முறுமுறுத்தான்னு சொல்லிட்டு அதை வைக்க பாத்தீங்க. இப்ப என்னங்க 12ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறேன். மிரியாம்னு சொல்லி ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டு வந்தாங்க? ஹலோ, மிரியாம்னு என்ன சொன்னாங்க? அவங்க செங்கடலை பிறந்து வரும்போது என்ன பண்ணாங்க? அந்த அம்மா என்ன பண்ணாங்க? அந்த அம்மா பரலோகம்தான் ஏன் பேச்சு, காணான சேர போறோம் வாரிகளா. பாட்டு, நாட்டுப்புற பாட்டு இருக்கு, கிறிஸ்தவ பாட்டு இருக்கு. காணான சேர போறோம் வாரிகளா, ஐயா வாரிகளா. பாடி எல்லாம் வந்த ஜனம், எல்லாம் பாடி வந்த ஜனம். இப்ப என்ன தெரியுமா நடக்குது? இந்த அம்மாவுக்குள்ள ஒண்ணு என்னமோ ஏறிச்சு உள்ளுக்கு. மிரியாம்ங்கிற ஒரு அம்மாவுக்குள்ள வாசிங்க 12ஆம் அதிகாரத்துல. எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால், மோசையை குறித்து சொல்லும் போது மோசே எப்படியாப்பட்டவர்? மோசையோட கண்ணு எப்படி? மோசே கருத்தவரா வெள்ளையவரா? மோசே அப்படி அழகானவன். மோசையை குறித்து சொல்லும் பொழுது அவனுடைய சொற்கெல்லாம் அப்படியே அவ்வளவு வடிவானவன். முடி அவ்வளவு சுருள் முடி வடிவானவன், அவ்வளவு அழகான அந்த மோசே இடையில பக்தி வைராக்கியம் வந்துச்சு தெரியவனுக்கு. ஆண்டர் மேல பக்தி வைராக்கியம் வந்தனால ஒருத்தரை கொண்டு போட்டான். அதனால என்ன பண்ணிட்டான்? பார்வனுடைய சமத்தை ஓடி போனால அவனுக்கு ஆடு மேய்க்கிற 2 பொண்ணு செட் ஆனிச்சு. அதுல ஒருத்தி சிப்போரா, அவனுடைய வைஃப். ஒரு பொண்ணாடி தான் அவனுக்கு, ஒழுங்கான மனுஷன். சிப்போரான்னு சொல்லப்படுகிற ஒருத்தவங்கள கல்யாணம். அவங்க எந்த நாட்டுக்காரவங்க? எத்தியோப்பியாக்காரவங்க. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? என்னைய மாதிரிக்கு வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாங்க. என்ன டக்குன்னு சிரிச்சிட்டீங்க? எத்தியோப்பியாக்காரங்க உதல்லாம் எப்படி இருக்கும்? எப்படியா இருக்கும்? இப்படிதான் இருக்கும். அவங்க எப்படி இருப்பாங்க? எத்தியோப்பியா, ஆப்பிரிக்கால எப்படி இருக்கும்? உதடெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். மண்டையில சில பேருக்கு முடி இருக்கும், சில பேருக்கு முடி இருக்காது. சில பேரு எல்லாமே பிளாக் தான் அப்படின்னா அவ்வளவு கருப்பு. இப்ப மோசே பெரிய பாஸ்டர், அவர் தான் அந்த சபையோட பெரிய பாஸ்டர். இப்ப வைஃபை கூட்டி வாங்க, சிஸ்டரை கூட்டி வாங்கன்னா அந்த அம்மா தான் வந்து நிற்கும். பார்த்தா சம்மதம். இவர் வெளிச்சமா இருப்பாரு, அந்த அம்மா இருளா இருப்பாங்க. சரியா? அந்த அம்மாவும் பாட்டு பாடும்போது என்னன்னே தெரியாது. அந்த அம்மா கை தட்டிக்கிட்டு அப்படியே வந்துச்சு. ஏன்னா அந்த அம்மா வேற நாட்டு அம்மா தானே, எத்தியோப்பியா அம்மா வந்துருச்சு. அண்ணா போறாங்க. அந்த இடத்துல ஆர்ப்பரிச்ச மிரியாம் என்ன பண்ணான்னு கேட்டா, கட்டியிருக்கிறான் பொண்ணு ஒண்ணு போயிட்டு கருத்து எடுத்துல போய் பொண்ணு எடுத்திருக்கிறான். முறுமுறுப்பு.
யாருக்கிட்ட போய் சொல்றாங்க? பாரு ஆரோன், அவனை நான் தான்டா காப்பாத்தி விட்டேன் அந்த தண்ணியில போட்டு. பிறந்த டைம்ல அவனை நான் தான் காப்பாத்தினேன். அப்ப நீ கொஞ்சம் பெரிய ஆள் இருந்தடா, நான் தாண்டா அவனை காப்பாத்தினேன். ஒண்ணு எடுத்திருக்கிறான் பாரு, அவன் பெரிய அவன் ரெவரண்டா ஆகிட்டான். நமக்கு வயசு குறைவிடா அவனுக்கு. அவனுக்கு என்னது, அவன் நம்மளோட வயசு கூட ஒரு பெரிய இதாக உயர்த்திக்கிட்டு இருக்கிறார் அவரை. நான் அக்கா காரிடா, நீ அண்ணேண்டா, உனக்கு அறிவு எங்கடா போயிடுச்சு? மட்டம் தட்டான். ஏன்னா மோசத்தனி சின்ன ஆள் மட்டம் தட்டுறாங்க பாருங்க. ஆரோனும் அவன் விவாகம் பண்ண எத்தியோப்பியா தேச இஸ்திரிமுத்து அவனுக்கு விரோதமா என்ன பண்ணாங்களாம்? பேசினாங்க. கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ? எதனால ஆரம்பிக்கிறாங்க? அங்க எதை வைக்கிறாங்க? போயிட்ட ஹலோ, உங்களை கூட தான் பேசினாரு. உண்மைதான். சம்பவத்தை கேளுங்க, என்ன பிரச்சனை சம்பவத்தை கேளுங்க. பிரச்சனை இருக்கிறதுக்கு எதை பிடிச்சாங்கன்னு பாருங்க. கொண்டாட்டியதான் கைய வச்சாங்க. எதனால அந்த பலகீனத்தை கொண்டு வந்தாங்க மோசே? இது நிமித்தமா என்ன செய்யறாங்க? வேற ஒரு வழி ஒன்று இழுக்கிறாங்க, பிரச்சனை ஒன்று இன்னும் மோசை விட்டு மனைவி. ஏன்னா மோசைக்கு கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு கொடுத்தாங்க? அந்த அம்மாவுக்கு கொடுத்தனால மெரியாமுக்கு கிடைக்கல போல. மெரியாம் டக்குன்னு சொல்லிச்சு, நான் தான் பெரியாம். அதனால ஒரு எங்களை கொண்டு கடவுள் பேசலையா? எல்லாம் போயிட்டு மோசை விட்டு அம்மா கிட்ட எல்லாத்தையும் போயிட்டு விசாரிக்கிறீங்க. மோசை விட்டு மனைவியே விசாரிக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா? மெரியாம் சூடாயிடுச்சு. சூடான அடியோட பாருங்க, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தம் உள்ளவனா. இதான் ஒரு தம்பி கிட்ட கேட்டேன், மோசையை பத்தி ஆண்டவர் என்னடா சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன். இன்னும் தேடிக்கி இருக்கிறாங்க பைபிள்ல. வேதம் சொல்லுது மோசையை குறித்து, பூமியில் உள்ள எல்லாரை பார்க்கலும் மோசை சாந்தம் உள்ளவன். அவன் திக்கு ஆயிட்டான் அவனுக்கு. ஆனா வேதம் சொல்லுது, அவன் பாருங்க நிறைய இடத்துல கோவப்படுது. ஆண்டோடைய பார்வையில் அந்த பிரச்சனை வரும்பொழுது வேதம் அவன் சாந்தம் உள்ளவன். எப்ப என்ன ஆண்டவர் பக்கம் பார்த்தாங்க சாந்தம் உள்ளவன் சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. சடுதியில கர்த்தர் மோசே ஆரோனை மிரியை நோக்கி, நீங்கள் 3 பேர் மாசறைக்குள்ள வாங்கினாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அம்மா முறுமுறுத்தனால இந்த அம்மா என்ன பண்ணாங்க? வெண் குஷ்டம் பிடிச்சிக்கிது. உடம்பெல்லாம் என்ன வந்துருச்சு? பாட்டு பாடுன மிரியாம் அம்மா இப்ப எங்க இருக்கிறாங்க? பாளையத்துக்கு வெளியே இருக்கிறாங்க. வாசிச்சு பாருங்க. பாத்தீங்கன்னா கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பினது உண்டால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாம். அது போலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பு விலக்கப்பட்டிருப்பது பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டாம். அப்பொழுது மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பு விலக்கப்பட்டால் மிரியாம் சேர்த்துக் கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தாங்க. அப்படின்னா இந்த தேவனுடைய அந்த அதிகாரத்துடைய பாருங்க, என்ன பாட்டு பாடி என்ன பிரச்சனை, ஒரு மண்ணுக்கு பிரச்சனை கிடையாது. என்ன அபிஷேகத்தை பற்றி என்ன தீர்க்க தரிசனம் இருந்து விளையாது. நாங்க கனம் கொடுக்க தெரியாட்டி ஸ்தோத்திரம். உண்மைக்குமே நீங்க ஒருத்தரை கனப்படுத்தாம உங்களுக்கு ஒரு நாள் கனம் வரவே வராது. நீங்க ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு கனம் வேணும்னு சொன்னா நீங்க மத்தவங்க என்ன பண்ணுங்க? கனப்படுத்து. நீங்க ஒரு ஆளை இழிவுபடுத்தினா அவங்க உங்களை அப்படித்தான் இழிவுபடுத்துவாங்க. மத்தைய வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்கள் அதை நீங்க அவங்களுக்கு செய்யுங்க. சில நேரங்களில் பாருங்க, இந்த கீர்த்தி பாசெல்லாம் வந்தாங்கன்னா எனக்கு அவங்க வரக்குள்ள தெரியும், எடுக்கல சொல்லலை. சில டைம்ல இந்த வாரம்லாம் உபவாசம் அவங்க வேக்க முன்னுக்கு தூக்கி போட்டுக்கிறேன். எனக்கு வெயிட்னால உபவாசம் தான், நான் முன்னுக்கு தூக்கி போட்டுக்கிறேன் அவங்கள. ஜஸ்ட் சொல்றேன், நம்ம கனப்படுத்தும் போது நம்ம பிள்ளைங்க டக்கு தாங்க மாசம் டக்கு நம்ம பேங்கை தூக்கி வச்சுக்கிறாங்க. இதனால இங்க பேங்க தூக்குறதுக்கு அவங்களை கூட்டி போகல. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், நம்ம கத்தரை கனப்படுத்தும் போது நம்ம கத்தரை கனப்படுத்தும். இப்போ வெளியே இருந்து ஒரு பாசம் நாங்கள் தான் பேக்கத்துக்கு பேக்கேஜ் இருப்போம். நான் பெரிய மாதிரி அப்படி போ ஒண்ணுமே தெரியாது. தாழ்மை உள்ளவனிடத்தில் தங்கிடும் கிருபை. மிரியாம் அம்மாவுக்கு கொம்பு முளைச்சிருச்சு. எத்தியோப்பியா அம்மா மேல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனனால ஏகப்பட்ட பிரச்சனை கிண்டி விட்டனால அந்த அம்மாவை என்ன பண்ணாங்க? குஷ்டம் பிடிச்சாங்களாம். என்ன பண்ணாங்களாம்? நிறைய பேருக்கு குஷ்டம் பிடிச்சி கிடக்கு. தொடச்சிக்கங்க முகத்தை தான் நல்லா தொடச்சிக்கங்க, கையை வச்சு தொடச்சிக்கங்க. பிரைஸ் சொல்லும். அப்ப எந்த அவங்க கூடாரம் எப்படி இருக்குது? முறுமுறுப்பு கூடாரம். இப்ப அடுத்த கூடாரத்தை பார்க்கிறோம். மிக முக்கியமான 2 கூடாரங்கள் இருக்கு. ஸ்தோத்திரம். அதை சிம்பிளா சொல்லிட்டேன். அடுத்து இன்னொரு ஆதார வசனத்தை தர என்ன ஆகும்? 13ஆம் அதிகாரத்தை போய் பாருங்க. 12 பேர் வேவு பார்க்க போவாங்க கானான் தேசத்தை. போயிட்டு வந்து துர்ச்செய்தியை கொடுத்துருக்கு. வீட்டுக்குள்ள உட்காந்து முறுமுறுத்துக்கு இருப்பாங்க. ஆண்டவர் அதை தெளிவா சொல்லுவாரு, உன் கூடாரத்துல இருந்து நீ முறுமுறுத்தபடினால ஒருத்தனுமே எங்க போக மாட்ட? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக மாட்டீங்க. ஆமென். அப்ப அதனால யாரையும் குறித்து எங்கேயும் வச்சு உங்களோட வீடுகளில் குறுக்குறுத்து முறுமுறுத்து உங்க வீடு நீங்க என்ன பண்ணி போட்டுறாதீங்க, தீட்டுப்படுத்துவோம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. பிரச்சனை ஒருத்தரோட பிரச்சனை இருந்தா பிரச்சனைக்காரனோட போய் பேசுங்க. நீங்க விடுதலை ஆகிறீங்க. உங்க வீட்டுக்குள்ள போயிட்டு நீங்க முறுமுறுத்தீங்கன்னு சொன்னா மெராரியும் மிரியாமை நினைச்சுக்கங்க. சகோதரி மெராரியை நினைச்சுக்கங்க, சகோதரி மிரியாமை நினைச்சுக்கங்க.
முறுமுறுத்த வீடு என்ன பண்ணிச்சு? கூடாரம். அழகு பார்த்த கூடாரம் என்ன செஞ்சிருச்சு? இப்ப மிரியாமாட்டு கூடாரம் என்ன நினைச்சிருச்சு? வீட்டு விட்டே வெளியே இறக்கி விட்டாங்க, பாளையத்துக்கு வெளியே குஷ்டரோகம் சொல்லி. ஓகே, இப்ப அடுத்த கூடாரத்தை பார்ப்போம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை 10வது வசனத்தை வாசிங்க. சிம்பிளா வாசிங்க, குயிக்க வாசிங்க. இந்த கூடாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுவும் அதே கூடாரம் தான். வாசிங்க 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீரணத்திலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில் யூதா கோத்திரத்து பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு எரிகோவை வந்து எரிகோவில் வந்து ஒரு காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? களவெடுக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? களவெடுக்க கூடாது. இந்த 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்ன ஸ்தோத்திரம் ஃபுல்லா வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. யூதா கோத்திரத்தில் சேரானுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகோன் என்போர் சாபத்தினர் சிலதை எடுத்துக்கொண்ட களவெடுத்துக் கொண்டான். எரிகோ பட்டணத்தை முறியடிக்கும் போது ஆண்டு சொன்ன பொண்ணு வெள்ளியும் அதுக்குள்ள முதல் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிங்க. 19வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 6ஆம் அதிகாரம். சகல வெள்ளியும் பொண்ணும் வெண்கலத்தினால் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷங்களிலே சேரும்னு சொல்லும் பொழுதுதான் எரிகோவா போறதுக்கு முன்னுக்கு ஆண்டோட சொத்தை என்ன பண்ணக்கூடாது? கொள்ளையடிக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருத்தன் கொள்ளை அடிச்சுட்டான். யுத்தம் நடக்குது அன்னைக்கு பாத்தீங்கன்னா. எல்லாம் அந்த 10வது 8வது வசனம் வரக்குள்ள அவங்க யுத்தத்துல வந்து 7வது வசனத்தை வாசிங்க பாருங்க. யோசுவா கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படி எமோரியன் கையில் ஒப்புக் கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோம்னா நலமாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்துருகளுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது எங்களை வந்து சொல்லி அழுகிறான் மோசே. யோசுவா அழுகிறான். இந்த கூடாரத்துல இருந்து ஒரு பையன் இருக்கிறான், களவாணி பையன் ஒருத்தர் இருக்கிறான். இவன் என்ன பண்ணான்னு கேட்டா, சாப தீட்டாளவங்க களவெடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறான், பாளையத்துக்குள்ள வச்சிருக்கிறான். அப்ப சில குடும்பங்கள் வந்து களவுல என்ன பண்ணிருக்கு? களவெடுத்த சாமா என்ன செய்யிருக்கு? வீட்டுல நிறைஞ்சிருக்கு. அந்த குடும்பத்துக்கு என்ன நடக்குங்கிறதே நம்ம பார்ப்போம். யாருக்கு சாமானாதவங்க வீட்டுக்குள்ள இருக்குதா? செக் பண்ணி போய் பார்த்துக்க இன்னைக்கு. அல்லேலூயா. நடக்கிற சம்பவத்தை பாருங்க. ஆண்டவரே அழுகுறான். அப்ப கானானியர் தேசத்து குடிகள் யாவரும் 9வது வசனம் 7வது அதிகாரத்துல இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடி வேரோடு போக பண்ணுவார்களே, அப்பொழுதும் ஒரு மகத்தான நாமத்தை என்ன செய்வீர் என்றாருங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்கு பிறந்த கிடைக்க என்ன ஆண்டு கேட்கிறாரு. ஏன்டா சும்மா கிடந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிற? ஒரு யுத்தத்தில் எப்படி செத்து ஏன்டா அழுகிற? எழுமடா அப்படிங்கிறார் யோசுவா. என்னடா ஒரு கல்யாணி போய் ஒரு சாமான கலவரத்துக்கு வந்து பாளையத்துக்குள்ள வச்சிருக்கிறான், ஆளை வெளியே கிளப்ப அப்படிங்கிறாரு. அப்ப சில கூடாரங்கள் களவுளான நெறிஞ்சு கிடக்குது. அம்மா மாரே பிள்ளைங்க என்ன பண்ண சொன்னா, அப்படியே நான் பாத்துக்கிறேன் ஆளை அந்த ஜன்னலுக்குள்ள அப்படியே ஏறி போயிட்டு உள்ளதான் எடுத்துட்டு அதை எடுத்து என்ன செய்யறது கேட்டா, அப்படியே நம்ம கட்டாதுன்னு மாட்டிங்க அந்த சாரி இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்க சாரியை வாங்கிக்கிறது. கடைசியில் இந்த சாரி அந்த அம்மா அங்கே கட்டிட்டு பக்கம் ஏன் சாரி எப்படி உங்களுக்கு வந்துச்சு? எனக்கு அந்த சாரி இங்கே கொடுத்தாங்க. களவாணி குடும்பம். இந்த கூடாரம் அங்கே இருக்குது. ஆண்டவர் அழகு பார்த்த இடத்துல என்ன இருக்குது? களவாணி பயிருக்கு உட்காந்துருக்காங்க. பிரைஸ் எல்லாம். அப்படி யாராவது இருக்கீங்களா? ஹலோ, அப்படி யாராவது இருக்கீங்களா? அடுத்த விட்டு சாமான நல்ல போனா இருக்குது, எவுட்டு போன் சின்னதாக தான் இருக்குது, ஆட்டியை போட்டுருவோம், சிம்ம கலட்டி தூக்கி வீசிடுவோம். கல்யாணி பயிருக்கு யாராவது உட்காந்துருக்கீங்களா? இன்னைக்குள்ள யோசுவான ஒரு புத்தகத்தில் ஒருத்தர் உட்காந்து கிடக்கிறான். நடந்த சம்பவத்தை பாருங்க அவனுக்கு. அப்ப ஆண்டு சொன்னா அந்த கலவணியை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச பிறகு முட்டுங்கடா அடியே அப்படின்னா நடந்த பாருங்க. ஸ்தோத்திர வாசிங்க 22 வாசிங்க. உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினார். சரி 21 வாசிங்க. சரி 20 வாசிங்க. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேல் தேவனை கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கல்யாணி இப்ப எல்லாம் கலவரத்தை வச்சத சொல்றான், ஒத்துக்கிறான். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் எப்படி இருந்துச்சா? கொள்ளை அடிக்கும் போது நல்ல சால்வை ஒன்று இருந்துச்சு, விட்டாச்சு. சும்மா கிடக்குன்னு சொல்லி சவுக்காரத்தையும் முழுக்கிற கூட்டம் தானே. அதனால தான் உங்களுக்கு சொல்றேன், சும்மா அங்கங்க இது கிடைக்கும் தூக்கிட்டு போயிடாதீங்க. இங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே சொல்றேன். ஒரு மந்திரி வீட்டுக்கு போறீங்க, ஸ்கூலுக்கு போறீங்க, எங்க போற பேங்க் போறீங்க, தவறுதெல்லாம் கீழே கிடந்தாலும் அது உங்களுக்கு சொத்து கிடையாது. அதை எடுத்து ஆண்டவர் தான் கொடுத்துறாரு எனக்கு, அதான் இப்போ விழுந்து தேடிக்கிட்டு போற 50,000 காசு. ஆண்டவர் எனக்கு 50,000 காசு கொடுத்து தூக்கி சொருகிட்டு போயிடாரு. சம்பந்தப்பட்ட கொண்டு போய் தேடி கொண்டு போய் கொடு. இல்லையா? இவன் உள்ளதை எப்படி இருக்கிறான் இப்ப வெளியே வருது. அது நீங்க அந்த உள்ள அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்களா. அப்ப அவர் இப்ப சொல்றாரு, சால்வ உன்னையும் 200 வெள்ளி செக்கேலையும் 50 சேக்கல் நிறைய ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் கூடாரத்திலே மத்தியிலே பூமிக்குள் புதைத்து இருக்கிறது. 16வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்டேன், உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தினை எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பட்டங்களிலே பண்டப்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டோ. இப்ப பாருங்க, களவெடுத்து எங்க கொண்டு போய் வச்சிருக்காரு பாருங்க. 22வது வசனத்தை இப்ப வாசிங்க. உடனே யோசுவா ஆட்கள் அனுப்பினான், அவர்கள் கூடாரத்துக்குள் ஓடினார்கள்,
அவருடைய கூடாரத்தில் அது புதைத்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவிடத்துல இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் அழகு பார்த்த கூடாரம் எப்படி இருக்கு? அலாவணி பயிர்களே, அளவுல நிறைஞ்சிருக்கு. களவு களவுனால என்ன பண்றாங்க? வீடை நிறைச்சு வைக்கிறாங்க. ஏதோ ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டாங்க. நண்பர்கள் வீட்டுக்கு வரணும், அந்த நண்பன் என்ன பண்ணா வீட்டோட சாமான் கொண்டு போய் தெரியாம ஒளிய வைப்பான். அப்ப அவர்கிட்ட சொல்ல, ஏன்டா ஒளி வைக்கிறா, வந்தா எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு. ஏன்டா ஓட்டு சாமான் எல்லாம் அவங்க ஒரு சாமான் தான் கொண்டு வந்து நான் இங்க வச்சிருக்கிறேன், வந்து அவங்க கண்டுபிடிச்சு வாங்கினா அப்படிப்பான். அதனால சில நேரங்கள்ல நீங்களும் அப்படி மாட்டிக்கொள்ளாதீங்க. சரியா? நடந்த சம்பவத்தில் களவெடுத்தவங்க இந்த கூடார களவாணி கூடாரம் ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை கூடாரத்தை மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவிடத்திலேயும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாத்திலே கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேலரோடு கூட சேராக்கின் புத்திரனாகிய ஆகானை அந்த வெள்ளியையும் சால்வையும் பொன்பலாத்தையும் அவன் குமாரத்தையும் அவன் மாடுகள் கழுதைகள் ஆடுகளை அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவை எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கில் கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியிலே சுட்டெடுத்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குகளை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டுமான ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகார் பள்ளத்தாக்கு அப்படின்னு ஆண்டவருக்கு பிடிக்காதான் களவு. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, என்ன தாட்டை போட்டு வச்சிருக்கீங்களோ மனம் திரும்பிடுங்க, மனம் திரும்பிடுங்க. இருந்தா கொண்டு போய் கொடுத்துருங்க, கல்லடிதான் ஒழுகும். God bless you சொல்லுங்க. ஹலோ, நல்லா இருந்த கூடாரண்டாப்பா, நல்லா சாப்பிட்ட கூடாரம், மண்ணாவை சாப்பிட்ட கூடாரம், நல்லா மண்ணாவை தின்னு காடையை முழுசா முழுங்கின கூடாரம், வஸ்திரமெல்லாம் பழசால போய் சொல்லுவான், பாரு ஆண்டவர் எப்படி பவர். வஸ்திரம் 40 வருஷம் சின்ன பிள்ளைய பார்த்து சொல்லுவாரு. அது சொல்லும், எனக்கு 10 வருஷம் தானே டெடா, அப்படி 40 வருஷம் நான் தாண்டா. அப்படியேப்பட்டவர் களவெடுத்தனால வேரோடு குடும்பத்தோடு என்ன பண்ணாங்க? கல்லடிச்சு ஒன்னு எரிச்சிட்டாங்க. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எப்படி கொடுத்தாரு? பிள்ளையாமுக்கு சொல்லும் போது நான் சபிக்காத ஜனத்தை, தேவன் சபிக்காத ஜனத்தை நான் சபிப்பேனோம். ஆண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலம் உள்ள ஜனம் தானே. அவன் எவன் ஆர்ப்பரிச்சாலும் விடுதலை, இவன் ஆர்ப்பரிச்சான் அப்பேற்பட்ட பவர்ஃபுல். ஆனா களவாணி பயிர் உள்ளுக்கு இருந்திருக்கும். துருப்புத்தி போகல பாருங்க. விருதுரத்தில் இருக்கிறாரு, சாக்லேட்னா பயங்கர பிரியம். கடைக்கு போற அப்படியே இருக்கு, மொல்ல எடுத்து களவாணி பயிர்கள் மனம் திரும்புங்க. ஒரு டொப்பியா இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கி தின்னுங்க. வாழைப்பழம் அழுகிற மாதிரி இருக்கும் முதலாளி. அழுகுனா குருவி சாப்பிடட்டும், அழுகுனா குருவி சாப்பிடட்டும். கேட்டு சாப்பிட, எனக்கு ஒரு வாழைப்பழம் தாங்களே சொல்லுவோம், காசு கேட்டு வாங்கி. கடலை 1 கிலோ இருக்கு, அவர்கிட்ட 50 கிலோ வச்சிருப்பாரு. முதலாளி கடைக்கு போறவங்க 2 கடலை போட்டா 2 கிலோ குறைஞ்சி நஷ்டம் ஆயிட்டாரு. கடை மூடி கிடைக்கு, என்ன கடலை லொஸ்ட் ஆயிடுச்சு, ஏன்னா உள்ள கடையில வாயில அள்ளி போட்டுக்கிட்டான். அதனால காத்து கொள்ளுங்க. இருக்கிறது எல்லாத்தையும் என்ன செஞ்ச வாரி என்ன செஞ்சிடாதீங்க, உங்க வாய்க்குள்ள போட்டு கல்லால் அடிபடாதீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பவர்ஃபுல் ஊழியத்தை செஞ்சவங்கடா பாளையத்துல. விடுதலை யாரு? எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். யுத்தத்துக்கு யாரு போகணும்? முதல்ல யூதா கோத்திரம். துதி அவன் போனாலே யுத்தம் செய்ய. அப்பேற்பட்டவன் ஒரு களவு புத்தினால என்ன பண்ணிச்சு? கேவலமா என்ன செஞ்ச? அவன் குடும்பத்தோடு வேரோட அறுப்புண்டு போனாங்க. அதனால உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இது யாருக்கு பென்சில் எங்க கிடந்துச்சு, யாரு கொடுத்தது கேளுங்க. பிள்ளைங்களுக்கு ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க. சும்மா கொடுத்தாலும் ஏன் வாங்கிட்டு வரீங்க? ஏன் சும்மா? ஏற்கனவே அவன் களவாட்டி இன்னொருத்தோட களவாட்டி உங்க கிட்ட கொடுப்பான். உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க வாங்கி கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கடைக்கு போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இனிமே கடைக்காரங்கிட்ட கேட்பேன், நான் போன கடைக்காரங்கிட்ட எல்லாம் கேட்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். களவெடுத்த ஆண்டவருக்கு என்ன பிடிக்காதா? ஆண்டவர் கொடுக்கிற தசம பாகத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது? களவெடுக்க கூடாது. தசம பாகத்தை எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? அதை கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வரணும். ஆமென். நாளைக்கு நீங்க கொள்ளையடிக்க கூடாது. கர்த்தர் அதுக்கு வச்சிருக்கிறார். அதுக்கு தான் ஊழியங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதுக்கு தான் ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறார் கர்த்தர். நான் களவெடுத்தா நான் மாட்டிக்குவேன். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க கொடுக்குற காணிக்கையெல்லாம் நான் களவெடுத்தேன்னா நானும் மாட்டிக்குவேன். விலங்குதான். கணக்கு கேட்கிற ஒருத்தர் இருக்கிற கணக்கு கொடுக்கணும். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு. வேணுமா அந்த பாருங்க, எக்கோட புஸ்தகம் 7 வருஷம் ஊழியத்துல புஸ்தகத்தை எடுத்து பாருங்க, எவ்வளவு வந்திருக்கு, என்ன செஞ்சுக்க பாருங்க எல்லாத்தையும். அல்லேலூயா. எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். களவெடுத்தா அந்த குடும்பம் என்ன செய்யப்படுமா? அறுப்பு. அந்த கூடாரம் எங்க இருந்துச்சு? ஆண்டவர் அழகு பார்த்த கூடாரம். சத்துரு வந்தா எதிர்க்கிறதுக்கு. ஆனா ஆண்டவர் எப்படி பாதுகாத்தான்னு பாருங்க இந்த குடும்பத்தை. எல்லா களவாணி பேரும் உடுக்கும் தான்.
எல்லாம் தில்லுமுழுக்கான உள்ளுக்கு இருந்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்ய மாட்டேவீங்கள சபிக்க மாட்டேன். அவ்வளவு நேசம்டா உங்க மேல ஆண்டவர், அவ்வளவு பிரியம் ஆண்டவர் உங்க மேல. உங்க குடும்பத்தை களவுனால நிறைச்சி உங்க வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ளாதீங்க. அல்லேலூயா. ஆதி ஆகமத்துல ஒரு அம்மா, அந்த அம்மாவை கொஞ்சம் குறித்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். 31ஆம் அதிகாரத்துல இருப்பாங்க அந்த அம்மா. கொஞ்சம் குயிக்க வாசிங்க. 30வது வசனம் 2 நல்லா போயிட்டு இருக்குது, வாசிங்க. குயிக்க வாசிங்க. ஒரு களவுனால என்ன நடந்துச்சு கொஞ்சம் குயிக்க வாசிங்க. இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டில் மேலுள்ள வாஞ்சையினால் 30வது வசனத்தை வாசிக்கிறீங்க. 31ஆம் அதிகாரம் ஆதி ஆகமம் வாசிங்க. வாஞ்சினால் நீ புறப்பட்டு போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய்? சரி, இந்த அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிங்க. இங்க வந்து யாக்கோப்புக்கு எத்தனை மனைவி இருந்துச்சு? லேயாள், ராக்கேல், வேற யாரு? அவங்க 2 பேர் விட்டு வேலைக்காரி, மொத்தம் 4 கொண்டாடி அவனுக்கு. அவன் விரும்பினது 1, மற்ற எக்ஸ்ட்ரா 3 அவனுக்கு கிடைச்சி கிஃப்ட். அப்ப 4க்கு 13 பிள்ளைங்களோட போய்கிட்டு இருக்கிறான். போகும்போது அப்பா விட்டு என்ன அவனை கலவரத்து வந்துருச்சு. யார்? ராக்கேல். சுருவம்னா என்ன அர்த்தம்னா என்ன சிலை? சிலை. அவளுக்கு அது தங்க கட்டி, அவன் அப்பனுக்கு அது கடவுளா இருக்கலாம். இந்த காதல போட்டுக்கோ தங்க தான், மூக்குல போட்டுக்கோ தங்க. அதனால என்ன பண்ணிட்டான், கோப்புல ஆட்டையை போட்டான். ஏன்னா எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது அப்படி கொண்டு வந்து வச்சுக்கிட்டான். பாளையத்துக்குள்ள வச்சுக்கிட்டான். லாபான் தேடிட்டு வரான். எங்கடா வரீங்க அப்படின்னு வந்துட்டான். வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு என்னடா அவன் சொல்ல, எவ்வளவு சொத்தை கலவரத்து போறீங்க, எவ்வளவு தெய்வத்தை கலத்து போறீங்க. அவன் சொல்லுவான், யாக்கோப் சொல்லுவான், அப்படி ஒரு தெய்வம் இங்க இருந்துச்சுன்னா அவங்க சாகட்டும் அப்படி ஒரு சாபத்தை விடுவான். வேதத்தை நீங்க வாட்சி பாருங்க. ராக்கேல் என்ன பண்ண, எல்லா கூடாரத்துக்குள்ளேயும் போக கிடையாது. ராக்கேல் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு கீழே வச்சு அது வருவாரு. என்ன மக வீடெல்லாம் தேடி பாருங்க டேடா, நான் தேடி பாருங்க டேடா. இந்த கண்டியாமா, ஓ எனக்கு கொஞ்சம் இந்த மாசம் சரியில்லை, அதனால தான் அப்படி உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படியே எழுதிருக்குது பைபிள்ல, வச்சு பாரு. உள்ள இருக்கு, கீழே இருக்கு சுருவம். கடைசியில என்ன சாபோன்னு என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு, அதை எடுத்து என்ன பண்ணுவான், செத்து போவான். ராக்கேல் பாருங்க, பெத்தேலுக்கு போக மாட்டான், இடையில செத்து போயிடுவான். ராக்கேல் வாட்சி பாருங்க. அந்த சுருக்கமா சொல்ற இந்த செய்தி உங்களுக்கு வீட்டில் போய் அந்த வேத வசனத்தை உங்களுக்கு தாரு. அந்த அதிகாரம் 35வது அதிகாரத்தை வாட்சி பாருங்க. ராக்கேல் வந்து ஸ்தோத்திரம் வாசிங்க. 35ஆம் அதிகாரம் 16வது வாசிங்களே. இந்த ஸ்டோரி சொல்லப்படுது. பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்கும்போது ராக்கேல் பிள்ளை பெற்றால். பிரசவத்தில் அவளுக்கு கடுவேதனை உண்டாடி, பிரசவிக்கும் போது அவர்களுக்கு கடுவேதனை இருந்து மருத்துவ வச்சு அவளை பார்க்க பயப்படாது. இந்த முறையில் புத்தனை பெறுவ என்றால் மரணகத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவளுக்கு பெனான் என்று பெயரிட்டால் அவன் தகப்போன அவனுக்கு பெண்ணியம் இருக்கிறது. ராகால் மறித்து பெத்லேகேம் என்னும் எப்ராத்தாவிற்கு போகிற வழியிலே அடக்கப்பட்டார். அப்படின்னா பெத்லேகேம்ல இயேசு பிறக்கிற நகரத்துக்கு போகிறதுக்கு முன்பதாகவே அந்த சாபத்தினால் அவன் என்ன பண்ணான்னு கேட்டான், அங்கேயே செத்து போனான். இடையில என்ன செஞ்சுச்சு அந்த கேஸ், களவாணி எங்க எடுத்து வச்சிருந்துச்சு, சிலை. ஏன்னா அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அந்த முதல் அதிகாரத்தில் 35 வாட்சி பாருங்க. அவ்வளவு சிலையும் கொண்டு போயிட்டு அவ்வளவு காதல கட்டில எல்லாத்தையும் போட்டு தீட்டுன்னு சொல்லி கருவாளி மரத்துல கிட்ட புதைச்சு போட்டுவான் எல்லாத்தையும். யாக்கோப் தங்கமே வேணாம் அப்படின்னு சொல்லி புதைச்சு போட்டுவான். கழட்டிங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லுவான். 4 பேருக்கு எல்லாம் நடப்படணும், எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துரும். எல்லாத்தையும் கருவாளி மரத்துல போட்டு புதைச்சிட்டு தான் போவான். ஒண்ணு வேணாம், பொருள் வேணாம். ஏன்னா ஆண்டவர் அதை அருவறுத்தார். ஆண்டவர் என்ன பண்ணாங்க, அருவறுத்த எல்லாத்தையும் புதைச்சிட்டு தான் போனாங்க பையனு. அப்ப ஒரு களவு எடுத்தனால சாபம் வச்சு, களவு எடுக்கிறவன் என்ன செய்வான், யாக்கோபு சொல்ல களவு, அப்படி ஒரு களவு எடுத்துனா அவன் என்ன செய்யணும், இந்த பாளையத்துல சாக வேணும்னு சொல்லியிருப்பான். ராக்கேல் அதை களவு எடுத்து வச்சிருப்பாங்க. பெத்லகேமுக்கு போக மாட்டாங்க. பெத்லகேம்ல யாரு பிறப்பாரு, யூதா ராஜ சிங்கம் இயேசு ராஜா பிறந்த இடத்துக்கு போக கிடைக்கல. களவாண்டி எடுத்துக்கிட்டு பரலோகத்துக்கு ஒருத்தர் போக மாட்டீங்க. அதனால மனம் திரும்பி நீங்க ஆமீன். ஹலோ பிரைஸ் ஹலோ. இப்ப களவு என்ன செய்யக்கூடாது இனிமே. இதுவரைக்கும் எடுத்த களவுல என்ன செய்ய, திருப்பி கொண்டு போய் ஞாபகம் அவங்க கிட்ட தெரியாம இடத்துல கொண்டு போய் கொடுத்துருங்க. ரோட்ல அப்படிதான் ஒரு அம்மா ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஆராதனை நடந்த சம்பவத்தை சொல்றீங்க எல்லாம் கொஞ்சம் இருங்க. வீட்டு கூட்டத்துக்கு வந்து ஆராதனை நடந்துச்சு. ஒரு பெண் செயினை காணும், இந்த பிள்ளை விட்டு அந்த தகது விட்டு பாஸ்டர் செயினை காணும் பாஸ்டர். அந்த வீட்டுல வந்து பிரேயர் முடிச்சு அந்த அம்மா செஞ்சு வீட்டுக்குள்ள ஒரு செயின் கொண்டு போய் பிள்ளையை கொண்டு போயிட்டு அந்த அடவு கடையில் வச்சு விட்டுச்சு. அடவு கொண்டு இருக்குது. ஒரு நாள் வட்டி கட்ட நகையை தேடிக்கிறக்கா, நகையை காணும். நானும் போய் ஜெபிக்கிறேன், எனக்கு வாசம் அடிக்குது கொஞ்சம், எங்கிட்ட வந்து களவு குத்தின்னு வரதே அப்படின்னு. நானும் என்ன பண்ணேன், அப்ப நான் அன்னைக்கு போய் பிரசங்கம் பண்றேன். கலாவணி பயிர்களை மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சம்பவமே தெரியாது. கடைசியில் அந்த மாசம் ரோட்ல கிடந்த ஒரு செயின் ஒன்று எடுத்து அந்த மகோட்டு பேர்ல அடவு வச்சு ஒழுங்கா திருப்பி கொண்டு வந்து பார்த்தா இது இதே செயின் தான். ரோட்லையும் கிடைக்கல, அங்கேயும் கிடைக்கல. வீட்டுக்குள்ள ஜெபிக்க வந்து ஒரு சகோதரி செயினை கொண்டு போறேன். வெக்கமால மானக்கட்ட குடும்பம் மனம் திரும்பும். ஆமீன். உண்மையை தான் சொல்றேன், நடந்த சம்பவத்தை சொல்றேன். நான் ஜெபிச்ச குடும்பம், நான் பார்த்த குடும்பம் தான். சகோதரர் வீட்டுக்கு வந்திருக்காரு, கலந்து விழுந்தது எடுத்து கொடுவே, கடவுள் எங்களுக்கு கொடுத்தாரு அவங்க சகோதரி மேல. அது இப்ப இல்லாம அது இன்னொருத்த செயினை வாங்கி போட்டுக்கணும். அவன் தம்பிக்கார உடுக்கி இருக்கான், கொடுத்தாலே புரி கொடுத்தாலே புரி கொடுத்தாலே புரியும். களவு எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எங்க போக முடியாது.
பெத்தேலுக்கு போக முடியாது. ராக்களுக்கு அதுதான் நடந்துச்சு. மனம் திரும்ப. ஓகே, இப்ப களவாணி குடும்பமா, ஸ்தோத்திரம் முறுமுறுக்கிற குடும்பமா, பாட்டு சத்த குடும்பமா, நீங்க தான் திரும்ப. ரெண்டு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஆதியாகமம் 9:21 நல்ல ஒரு குடும்பம். விளங்க வாசிங்க, வாசிங்க. அவன் திராட்சரசத்தை கொடுத்து வெறி கொண்டு இங்க பாருங்க, அழகா சொல்லுது, நோவா பயிரிடு நோய் திராட்சரசத்தை நாட்டினா அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகிப்படுத்தின குடிகார குடும்பம். என்ன குடும்பம்? குடிகார குடும்பம். அங்க என்ன வரும்னா சாபம் தான் வரும். அங்க ஆசீர்வாதம் வராது. வருமா வராதா? நாபால்னு ஒருத்தர், எத்தனை பேருக்கு தெரியும்? நாபால் எத்தனை பேருக்கு தெரியும்? தாவீது ஒரு ஊழியர் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அபிகாயிலின் மனைவி புருஷன் தான் நாபால். நல்லா குடிச்சு வெறிச்சு இருப்பாரு. வந்து கேட்பாங்க, சாப்பாடு கொடுங்க. ஊழியக்காரன் ஒண்ணு கொடுக்க மாட்டோம். அவர் தண்ணி அடிச்சுட்டு ஒரு என்ன பார்த்தாரு, கடைசியில கடவுள் ஒரு சொட்டு ஒன்று கொடுத்தாரு. அவன் 10 நாள் வியாதிப்பட்டு செத்தான் எழுதப்பட்டிருக்குது. இந்த நோவான்னு சொல்லப்படுகிற அந்த குடும்பம் பாருங்க, முழு உலகமும் இன்றைக்கு நீங்களும் நான் இருக்கிற நோவா தான் காரணம். இவன் கடவுளுக்கு நீதிமானாக உத்தமமாக இருந்த ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் அவனை பெரிய அழிவுலது காப்பாற்றினவனுக்குள்ள பெருமை வந்து நல்லா இருந்த மனுஷன் என்ன பண்ணான்னா திராட்சரசத்தை குடிச்சு வெறிச்சு, எப்படி சொல்லுது அந்த வசனம்? இடுப்புல என்ன இல்லை, உடுப்பே இல்லை. நாங்க ஃப்ரீடம், அமெரிக்கால வந்திருக்கிறோம். ஃப்ரீடம் எல்லாத்தையும் கலட்டி போட்டுக்கிறேன். நிர்வாணியா இருக்கிறனால அதுல ஒரு குடும்பம், அவன் பிள்ளை சபிக்கப்பட்டு போனான். குடிச்சு குடி என்னத்தை வளர்றதே தெரியாது. இது வர மாட்டதா, எனக்கு நீ காசு கொடுங்களாடா, நீ எனக்கு ஒரு பிள்ளையாடா, நீ குடிச்சு குடி. அப்பா குடிச்சிட்டு இப்படிதான் பிள்ளை வீட்டுல பேசுது. அப்படி பேசுற குடும்பம் இருக்குதான், உருப்படாது. மனம் திரும்புங்க. உண்மையை சொல்றேன். நடந்த சம்பவத்தை பாருங்க. காமன் ஒரு பரம்பரை சபிக்கப்பட்டு போனுச்சு. குடிச்சதுக்கு பிறகு இவங்க தனியா பேச மாட்டோம். உள்ள போனது என்ன செய்யும்? சாப்பாடு நல்லா இருக்கு, சாப்பிட்றேன். உங்களையோட நீ நானும் ஆசுபுரத்தில் மொனரா கடைக்கு ஊழியத்துக்கு போயிட்டு ஒரு கடையில் ரொம்ப தாகத்தோட பிரதர் வாங்க ஒரு ஜூஸ் எங்கே வாங்கி தரணும் கூட்டி வந்தேன். கூட்டி வந்து இங்கே சூடாக இருக்கிற டீ வேணா ஒரு ஜூஸ் குடிக்க ஒரு கடைக்குள்ள போட்டுக்கு அவன் தண்ணி அடிச்சு என் மனைவியை பார்த்து விபச்சாரியே, நான் அந்த சுத்தமாக சொல்லாமல் நான் உங்களுக்கான தமிழில் சொல்றேன், விபச்சாரியே. அவர்கிட்ட பாசிருந்தா அவர் பேசினாரு, விபச்சாரியே இந்த அம்மா சூடாகி போட்டு அவரை போட்டு மிதிச்சு ஆடி நாங்க துண்டா காலத்துலையான ஓடி வந்துட்டோம். அவ உருப்படுமா அந்த குடும்பம்? குடிகார குடும்பம் ஒரு நாளுமே உருப்படாது. குடிக்கிற குடும்பம் உருப்படவே உருப்படாது. இங்க பாருங்க, இந்த குடும்பம் குடிச்சனால ஆசீர்வாதம் இருந்துச்சு, என்ன இருந்துச்சு? குடிக்க தரித்திரம் வந்து சாபமா போனுச்சு. காமுடைய பரம்பரை சபிக்கப்பட்டு போனுச்சு. குடிப்பழக்கத்தை இன்னைக்கு விடுங்க, அது என்ன பெரிய காரியம்? அதை குடிச்சா உங்களுக்கு விட்டமின் ஏதாவது இருந்தால் உங்க பிள்ளைக்கு வாங்கி கொடுங்க, உங்க பேரப்பிள்ளை எல்லாத்துக்கும் வாங்கி கொடுங்க. முழு குடும்பமும் குடிச்சிட்டு ஃபன்னா இருங்க. சின்ன பிள்ளையும் சொல்லுவேன் சூப்பரா இருக்கு, அப்புறம் அங்கிருந்து ஓ சூப்பரா இருக்கு டேடி அங்கிட்டு இருக்கும். எல்லாம் நிர்வாணமா கிடையாது. அல்லேலூயா. குடிகார குடும்பம்னு சொல்லுது. அந்த கூடாரத்துல தான் கிடந்தாங்க. ஆமே சின்ன பாட்டி ஒரு பாஸ்டர், சின்ன பாட்டினால போயிட்டு வந்தேன். ஒரு நாள் போயிட்டு ஒரு வீட்டில் ஜெபிக்க போறேன். அங்க ஜெபிச்சுட்டு இருக்கும்போது சாராயத்தை கப்பு நடி நிக்கல. எனக்கு நான் கேட்டீங்க, யாரும் ஒரு ஆள் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாட்டி போட்டுருக்கேன் பாஸ்டர், அவன் குடிச்சிக்கிறது நான் பக்கத்துல இருந்தேன் அப்படின்னு. அவன் நான் சொன்னேன் பொக்கை தானே, இங்க பொக்கனா குடல் நடத்தும், அங்க குடிச்சது இங்க வந்துருச்சு எல்லாம். அவங்க தான் குடிச்சாங்க, இவருக்குள்ள ஏறிச்சு. வெக்கமால உனக்கு? ஸ்தோத்திரம். மனம் திரும்புங்க, ஆண்டவர் அதை அருவருக்கிறார். குடிகாரன் ஒரு வசனத்தை வாசிப்போம். குடிகாரன் வீட்டுக்கே போக வேண்டாம் பைபிள் சொல்லுது. வாசிங்க 1 Corinthians 5:11 வாசிங்க. ஒரு குடிகார பிள்ளை இருந்தா கல்லெடுத்து கொல்லணும், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல்ல. வாசிங்க 5:11 வாசிங்க, 11 வாசிங்க. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரகாராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, அங்க போட்டிருக்கு தெளிவா, வெறி அடிக்கிற வெறித்திருந்தான் சொல்ல, வெறியனாவது கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூட, அப்படிப்பட்ட கூட என்ன செய்யக்கூடாதான், ருசிக்கவும் கூடாது. அதனாலதான் கம்யூனியன்லாம் எடுக்கவே கூடாது. அப்படியேப்பட்ட பங்குல அவனுக்கு பங்கே கிடையாது. திருவிருந்தில் கையே வைக்க கூடாது. திருவிருந்தில் என்ன செய்யக்கூடாது?
அப்படியே இருந்துட்டு கடைசியில இங்கேயும் குடிச்சு செத்து நரகத்தான் போக கிடக்குது. ஆண்டுடைய பந்தெல்லாம் போனா. அதனால மனம் திரும்பி அதை விட வேண்டியதை விடுங்க. சொல்லுது அப்படியேப்பட்டவன புசிக்க நாங்க போவே கூடலாம். புறமே இருக்கிற அப்படின்னா வெளியில உள்ளவனை பத்தி எங்களுக்கு தெரியாது. பைபிள் சொல்லி புறமே இருக்கிற குறித்து தீர்ப்பு செய்யற ஒரு எனக்கு காரியமா உள்ளே இருக்கிறவர்களை குறித்து தான் தீர்ப்பு செய்யுது. புறமே இருக்கிறவர்களை குறித்து யார் சொல்லுவாங்க? வெளியில உள்ள குடிகாரெல்லாம் தேவன் பார்த்துக்குவார். வேதம் சொல்லுது தெளிவா பாருங்க, உங்களை விட்டு தள்ளி போடுங்க. உங்களை விட்டு என்ன பண்ணுங்களா? தள்ளி போடுங்க. அப்படி ஒருத்தர் இருக்கிறாங்க என்ன செய்யணுமா? அது டெடாவா இருக்கலாம், பிரதரா இருக்கலாம். சில வீட்டுல வந்து ஐயா மாறு குடிக்கிறது இருக்கிறோம், அம்மா மாறு தான் ரொம்ப குடி. ஆமா, தைரியமா தான் சொல்றேன். ஒரு வீட்டுக்கு போனேன், டெய்லி புருஷன் முன்னாடி சண்டை, கத்தி தூக்கிட்டு அந்த சகோதரி வெட்டுறதுக்கு ஓடுவாங்க. அவர் ஓடி ஓடி ஒளிவார். என்னன்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு டெய்லி ஆரம்பிச்சாரு. என்னடா என்னைக்கு குழந்தை கிடைச்சு அன்னைக்கு வாங்கி பழக்கி விட்டுருக்குற, அன்னையில ஊத்துல தான் வண்டி நிக்காம ஓடிக்கிட்டு இருக்குது. நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது தான் தெரியும், ஐயோ இது பாவமா அப்படின்னு. அதனால மாப்பிள்ளை ஏதோ கஞ்சை கொண்டு வர கஞ்சை கொண்டு வரையும் மற்ற கொண்டு வந்து நெஞ்சை கொண்டு வந்துரு வீட்டுக்கு. அல்லேலூயா. உருப்படாத குடும்பங்கள். அதனால புரிஞ்சுங்க, இனிமேல் தேவன் என்ன செய்ய மாட்டாங்க, பிரியமா இருக்கிறான். என் பாளையத்துக்குள்ள இருக்கிறான். அதனால தான் சொல்றாரு புறமே தள்ளி போடு. கடைசி அவர் கூடார வாசிப்போம். 8வது அதிகாரம் 22. யோபு, துன்மார்க்கருடைய கூடாரம் வாசிங்க. யோபு 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 22 வாசிங்க. உம்மை பகைக்கிறவர்களை வெட்கத்தால் மூடப்படுவார்கள், துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும். அப்பா, துன்மார்க்கருடைய கூடாரம் என்ன பண்ணுமா? அழிஞ்சு போயிடும். பக்கத்துல கை பிடிச்ச துன்மார்க்கமா நடந்தீங்கன்னா அந்த கூடாரம் அழிஞ்சு போயிடும். துன்மார்க்க கூடாரம் என்ன செய்யும்? அந்த வீடு நிலைக்காதுங்க. பக்கத்துல கையை போட்டு சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க, அந்த கூடு என்னைக்குமே, அந்த வீடு என்னைக்குமே நிலைக்காது. இந்த வீடு நிலைக்காது. அதுக்கு உங்க குடும்பம் அப்படி இருக்கிறதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. என்ன கெட்ட பழக்கம் இருந்தாலும் இன்னைக்கே தூக்கி எறியணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா நீங்க தான் ஆசீர்வாதத்தை பார்த்து உழைக்கிறது நிக்கும். துன்மார்க்கமா இருந்தீங்கன்னா அது அழிஞ்சு போயிடும். நோ எக்ஸ்கியூஸ். எல்லாம் கத்துறதான். சொல்லுவோம், நீங்க விட்டுருங்க. இப்ப மனசுல தொட்டு பாருங்க, எப்படி ஹார்ட் வேலை செய்யுது. டபக் 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 வேலை செய்தா. ஆண்டவர் பிரியப்பட்ட குடும்பம் தலை சிறக்கும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத குடும்பம் அழிந்து போகும். காரியம் அதுல இந்த 2 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிற வீட்டுல போய் பார்த்துக்கோங்க. யோபு 15:34 வாசிச்சு பார்ப்போம். மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய் போகும், மாயக்காரருடைய கூட்டம் வெறுமையாய் போகும். பரிதானம் வாங்குறவருடைய கூடாரங்களிலே அக்கினி பட்சிக்கும். பரிதானம் வாங்குறவங்க கூடத்துல என்ன வந்து பட்சிக்குமா? அக்கினி பட்சிக்கும். என்ன பரிதானம்னா என்னது? லஞ்சம். லஞ்சம் வாங்கி சம்பாதிக்க வேண்டாம். தெரியுமா அந்த பாட்டு? லஞ்சம் வாங்கி சம்பாதிக்க வேண்டாம், அப்படி சேர்த்து வைத்தா. அந்த பல்லவி எனக்கு தெரியல, அப்படி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. ஆமே, அந்த பஞ்சம் ஸ்தோத்திரம் என்ன சொல்றது? லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிற குடும்பம் எல்லாம் இதுதான் துன்மார்க்க குடும்பம். குடிக்கிற குடும்பம், மனைவிக்கு பாக்ஸிங் காட்டுற குடும்பம், புருஷனுக்கு கராடி காட்டுற பொம்பளைங்க, ஒரு குடும்பமும் உருப்படாது. உண்மையை தான் சொல்றேன். அல்லேலூயா. சில இடங்களில் மாப்பிள்ளை மாற அழுகுறாங்க, பொண்டாட்டி போட்டு அடியில பாருங்க, முதுவெல்லாம் கிழிஞ்சு போச்சு, கையெல்லாம் காயம் சொல்லு. சில இடத்துல போனா பொண்டாட்டி மாதிரி இருக்குது, புருஷ மாதிரி நீ போட்டு வெளிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அதெல்லாம் துன்மார்க்கமான குடும்பம். அயோக்கியமானதை செய்யாது. நான் கேட்டேன், புருஷன் பொண்டாட்டி ஒரு நாளைக்கு நினைச்சுக்கிறீங்க, புருஷன் பொண்டாட்டியா தான் கூட்டி வரணும் சேர்ச்சுக்கு. சின்ன பிள்ளைங்களாம் வெளியே வந்து புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பக்கத்துல உட்கார வச்சு ஒரு பாடம் ஒன்று பறிச்சு கொடுக்குறதுக்கு. அப்ப அன்பு இருக்குதா அப்படின்னு கேட்டா, அவ்வளவு சீரியஸா உங்க லவ் பண்ண நிறைய கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன் கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேன்? மனசுல மட்டும் வச்சுக்க, சரீரத்தை இன்னொருத்தர். அப்ப நான் கேட்டேன், அன்பு உண்மைக்கு இருந்தா அயோக்கியமானதை செய்யாது. தன் மனைவி இருக்கும் பொழுது மற்றவள தன் மனைவிக்கு சிந்தையில கூட இன்னொரு பொம்பளை நினைக்காது. இதுதான் உண்மையான அன்பு. ஸ்தோத்திரம். அயோக்கியமானதை செய்யாது. சில பேர் சரீரத்தை விட்டு கொடுக்கிறாங்க, அசிங்கமா இருக்குது, அவ்வளவு கேவலமா இருக்குது. அல்லேலூயா. மோசே பர்ஃபெக்டான மனுஷன், அவனுக்கு ஒரே மனைவி தான். கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, டக்குனு இஸ்ரேலுக்கு வந்து நான் தான் அங்க போயிட்டேனே, நான் இப்ப கொஞ்சம் வெள்ள மனுஷன் சிப்பரால், நான் இங்கிட்டு எங்கோட்டு முறையிலே ஒரு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி மோசே வந்து ஒரு லைன் போடல. மோசே கருப்பா இருந்தாலும் பார்த்தது வெளியில தான் கருப்பு. அவ சொல்றா,
உன்னத பாட்டுல கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன், வெயில் என்மேல் பட்டபடினாலே நான் கருத்து போயிட்டேன்னு சொல்றான். வாசிச்சு பாருங்க உன்னத பாட்டை. வெளி கலர் இல்லைங்க ஒரு ஆளுக்கு அழகு, வெளி கலர் இல்லை ஒரு ஆளுக்கு அழகு. ஸ்தோத்திரம் இல்லையா? கலரை பார்த்து எடை போட்டாதீங்க. கருப்பா இருக்குதுன்னு சொல்லி வெள்ளையா இருக்குது, ரொம்ப வெள்ளையா இருந்தாலும் பிரச்சனை, உங்களுக்கு ரொம்ப கருப்பா இருந்தாலும் பிரச்சனை. மண்டையில் உள்ள முடி கருப்பா இருந்தாலும் பிரச்சனை, மண்டையில் முடி வெள்ளையா இருந்தாலும் பிரச்சனை. முடியெல்லாம் கருப்பா இருந்த முடி இருந்துச்சு, இப்போ வெள்ளையா இருக்கிறனால அது பிரச்சனை. கருப்பா இருக்கணும். உங்களுக்கு இன்னும் ஒரு முடி கூட கருப்பலையா? ஏன் உனக்கு எல்லாம் கருத்து வெளுத்து போய் தானே கிடக்குது, அதனால தான். ஆமா இப்படிதான் போறாம. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்க வேறு தெளிவா சொல்லுது, ஐயோ துன்மார்க்கமா நடக்கிற ஒரு குடும்பமே என்ன செய்யாது, உருப்படாது, அழிந்து போகும். ஆமே. நீங்க இப்ப எந்த கூடாரத்துக்குள்ள இருக்கீங்க? உங்க கூடாரத்துல என்னென்ன இருக்குது? ஆடல் பாடல் சத்தம் தோனி கேட்கு, இது இருக்குதா? முறுமுறுப்பு இருக்குதா? இல்லாட்டி வெறி இருக்குதா? களவு இருக்குதா? பரிதானம் வாங்கிட்டு வந்து சேர்த்து வைக்கிறீங்களா? அங்கங்க இது பண்றீங்களா? லஞ்ச ஊழல் வாங்குறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க மக்களே, சொல்லுங்க. தேவன் வாசம் பண்ணணும்னு சொல்ல, நீ உண்மைக்கு ஸ்ட்ராங்கா நின்று பாரு. வலப்புற இடப்புற சாயாம வழி இதுவே கத்துடைய வழிகள் நின்று பாரு. உன் வீட்டுல ஜெபம் தேவனுக்கு பிரியமானது மட்டும் பேசி பாரு. அந்த வீட்டுல ஒன்றும் குறைவுபடாது. எலியாங்கிற ஒரு ஊழியக்கார ஒரு விதவை வீட்டுல போகும் பொழுது, அந்த விதவை பாருங்க, 2 கொண்டை சேர்ந்தா உண்மைக்குமே வீடு உருப்படாது. ஐரியம் பெத்த தாய்க்கும் மகளுக்கும் அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா கமான் டுமா டமா டுமா பாபா சார் அமுக்கு டுமுக்கு டமா டுமான்னு இருக்குது. இப்படிதான் இருக்கு மண்டை. பெத்த தாய்க்கு பிள்ளைக்கு வீட்டுல மருமகளுக்கும் மாமிக்குன்னா அதுனா சும்மா அந்த நெருப்பு தான். வச்சாலும் எரி, எங்கிட்டு வச்சாலும் எரி, இப்படி வச்சாலும் எரி, இப்படி வச்சாலும் எரி. அங்க 4 ஆம்பளை ஆள் இருப்பான், அவரு கணக்குமே இல்லை. அவன் வருவான் பெசாட்டுக்கு டே போட அப்படி உட்காந்து இருப்பான், பண்ணாது நான் பெசாட்டு போய்கிட்டே இருப்பான். 2 கொண்டை மட்டும் சேர்ந்துச்சு. சிஸ்டர் வேலையில முடிச்சுட்டே எங்க வீட்டுக்கு வாங்க, கொஞ்சம் கதைக்கு இருக்குது. என்ன காய்க்க போறீங்க? என்ன காய்க்க போறீங்க? உருப்படாத கறி தான் காய்க்க போறீங்க. உருப்படாத கறி தான் காய்க்க போறீங்க. துன்மார்க்க குடும்பம் அழிஞ்சு போகும். அல்லேலூயா. ஜெபத்துக்கு கெதராங்க, நோ ப்ராப்ளம். முக்கியமா இது கதைக்கிறது தான் பேசுங்க. உங்க பிள்ளை குட்டிகளை வச்சுட்டு அவனை குறை சொல்றது, இவனை குறை சொல்றது, அவன் அப்படியாமே, இவனோட போய்த்தானாமே, அவனோட போய்த்தாமே, அவன் பிள்ளை குட்டியை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு அதுவும் அப்படியா டேடா அப்படியாமா பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு விதை விதைக்கிறீங்க. பிள்ளைங்களுக்கு விதை விதைக்கிறீங்க, தவறான விதையை விதைக்கிறீங்க. நாளைக்கு உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படியாது, கண்டிப்பா கீழ்ப்படியாது. துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை அதுக்கு அழைக்கவில்லை. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் நீ இஸ்ரவேல் தான். உன்னை ஒருத்தனாலே அசைக்க முடியாதுடா. நீ நிக்கிற இடம் ஆசீர்வாதம்டா. நிக்கிற அந்த பூமியிலேயே உன் குடும்பம் தானே ஆசீர்வாதமான குடும்பம். மறந்து போயிடாத தேவனுடைய பிள்ளைகள். இதுக்கு தான் கர்த்தர் ஒன்று அழைச்சிருக்கிறார். இந்த கூடாரங்கள்ல பாருங்க, ஆண்டவர் அழகு பார்த்த கூடாரம். எந்த பக்கம் இருந்து சத்துரு வந்தான், 3 பக்கத்துல வந்து அட்டாக் பண்ண பார்த்தான். 4வது பக்கம் ஏன் சொல்லலன்னு பாத்தீங்கன்னா, 4வது பக்கம் அமலேக்கர் வந்து அவங்களை வெட்டினார் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஆட்சி பாருங்க. மிக முக்கியமான பகுதி. எந்த விதத்து சத்ருவனை தாக்கோட ஆண்டவருக்கு பிரியமே கிடையாது. உன்னை ஒருவனாலும் சபிக்க முடியாது. ஒருவனாலும் சொல்றேன், ஒரு முடிய கூட உனக்கு பிடுங்க முடியாதுடா ஒருத்தனாலும். நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்க. முறுமுறுக்கிற கூட யாரு அநியாயம் செய்யறவன் செய்யுது. பைபிள் அநியாயம் செய்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமா இருக்க, இன்னும் வேற வேற அக்கிரமம் செய்கிறவன் செய்கிறவன் செஞ்சுட்டு கிடக்கிறான். அவனுடைய பலனுக்கு இதோ நான் வருகிறேன், அவனுடைய கிரியையில் தக்க பலன் என்னோடு கூட வருது இயேசு சொன்னார். அதனால நாங்க என்ன செய்வோம்? ஆண்டவருக்காக எங்களுடைய பாதை ஆண்டவரை நோக்கி இருக்கட்டும். எங்களுடைய கூடாரத்துல யார் வாசம் பண்ணணும்? கர்த்தர் வாசம். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கர்த்தர் வாசம் பண்ணணும். உங்க வீட்டுல ஆண்டவர் வாசம் பண்ணாரா? உங்க வீட்டுல ஆண்டவர் வாசம் பண்றாரா? சொல்லுங்க, ஆண்டவர் வாசம் பண்றாரா இல்லையா? ஆண்டவர் வாசம் பண்ணலையா? எஸ், வாசம் பண்றேன். அப்ப ஒரு குழப்பம் தான். ஆண்டவர் வாசம் பண்ண வீட்டுல இன்னையிலிருந்து முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. ஆண்டவர் வாசம் பண்ண வீட்டுல குடி நாத்தமே இருக்கக்கூடாது. ஆமே. ஆண்டவர் வீட்டுல வாசம் பண்ண வீட்டுல களவு இருக்கக்கூடாது. ஆண்டவர் வாசம் பண்ண வீட்டுல லஞ்சம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் வாசம் வீட்டுல கராடி இருக்கக்கூடாது. ஆண்டவர் இருக்கிற வாசம் பண்ண வீட்டுல சாபத்தின் வார்த்தைகள் இருக்கக்கூடாது. சபிக்க கூடாது ஜனங்கள். ஆண்டவர் வாசம் பண்ண வீட்டுல, ஆண்டவர் வாசம் பண்ணுற வீட்டுல ஆண்டவர் சொல்லணும், உங்களையும் பார்த்து சொல்லணும், யாக்கோபே கூடாரங்களும் இஸ்ரவேலே வாசஸ்தலம் இவ்வளவு அழகா இருக்குன்னு ஆண்டோடைய மனசு சந்தோஷப்படும்.
இந்த சந்தோஷத்தை வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைவேற்றல. இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைவேற்றல. இதுல இன்னும் கூடாரங்களுக்கு விபச்சாரம் இருந்துச்சு உள்ளுக்கு, அதெல்லாம் நான் சொல்ல போகல. வேசித்தனம் இருந்துச்சு, குடி களியாட்டு இருந்துச்சு, கண்ட கருமம் இருந்துச்சு, இதெல்லாம் இருக்கு. உள்ள இருக்க அந்த கூடாரங்கள் இருந்துச்சு. அவங்களாம் வேறுண்டு அறுப்புண்டு போனாங்க. அதனால உங்க குடும்பம் அப்படி இருக்கக்கூடாது. ஆமே, நீ ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் அழைச்சு. அப்புறம் ஆசீர்வாதம் 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 தாங்க பாஸ்டர் தாங்க, வரவே வராது, வரவே வராது. நான் வந்துட்டு போறனால இல்ல, ஆண்டவர் வரணும்டா வீட்டுக்கு.